எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வந்து ரொம்ப ஜெலஸா இருக்கும். என்ன ப்ராடக்ட் வித்தாலும் ரொம்ப நல்லா போக போகுதுன்னு எப்பவுமே பார்ப்பேன். இவங்க போடுற ப்ராடக்ட் வந்து ஏன் வந்து சேல் வந்து பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. நான் அப்பப்போ ப்ராடக்ட் விற்கிறோமே, எனக்கு கஷ்டமா வித்துட்டு இருக்கோமே. பார்த்தேன். சரி இன்னைக்கு கண்டிப்பா கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிடலாம். இப்படி அவங்க சீக்ரெட்ஸ் என்னன்னு பார்த்தா ஷீ இஸ் மாஸ்டர் செல்லர். நல்லா தொழில் தெரிஞ்சவங்க, சக்சஸ்ஃபுல் ஆன்லைன் செல்லர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க வந்து ஒரு மதர், வெரி குட் வைஃப். So, Miss Miss Premalata, how are you today? எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? வணக்கம், I'm fine, thank you. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். So, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க உங்களை பத்தி. Just a little bit பேசுங்க. Okay, very short and simple. நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஆன்லைன் என்டர்பிரனர், அண்ட் of course மம்மிஸ் ஃபார் 3 ஆம்பளை பையனுங்க. ஸோ இதுதான் என்னோட பயோ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மதர், அதுதான். ஆனா இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ்ஃபுல் ட்ரெயினர்ஸ் வந்து ஆக்சுவலி ஹவுஸ் ஒய்ஃப். இந்த காலகட்டத்தில் பார்த்தா நிறைய மாம்ஸ் தான் இந்த ஆன்லைன் தொழிலுக்கு வராங்க. பட் பிஃபோர் வி கோ ஃபர்தர், ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். என் பேர் வந்து சுரேன். ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும். ஐ எம் டிஜிட்டல் மார்க்கெட்டர், ஸ்பாட்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்ட், சோஷியல் மீடியா மேனேஜர். நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போல மார்க்கெட்டிங் கம்பெனி செவரஸ் ரிசோர்சஸ். இதை பத்தி தெரியும் உங்களுக்கு எல்லாம். வாரம் வாரம் சிட் டவுன் அண்ட் வி டாக் வித் சம்படி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மிஸ் பிரேமா கூட எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க உங்க ஜேர்னி? இப்போ வந்து இந்த ஜேர்னி வந்து நீங்க டிசைட் பண்ணி, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், முன்ன வந்து யூ ஆர் கார்ப்பரேட் பர்சன், ரைட்? நீங்க கார்ப்பரேட். எஸ். இப்போ டிசைட் பண்ணீங்க இந்த துறைக்கு வரலாம், ஆன்லைன்ல செல் பண்ணி இப்போ டிசிஷன் வந்து நான் எடுக்கல, தன்னாலே வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ நான் எப்போ ஆக்சுவலி குவிட் பண்ணேன்னா என்னோட ஜாப், ஐ வாஸ் a telesales rep in an company where I was நான் ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அந்த டைம்ல ஆக்சுவலி ஒரு 12 years பேக்கே ஒரு 5 figure எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ஜாப் நான் வந்து குவிட் பண்ணி வரதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். பிகாஸ் மை எல்டர் சன் வந்து அப்போ வந்து he was very not well. So I had to resign lah. So I had to resign சொல்லிட்டு on the spot நான் resign பண்ணிட்டேன். I did not actually ஒரு யோசனை கூட வரல நான் என்ன பண்ணலாம். அந்த 12 years back that time, அந்த டைம்ல வந்து I was very very down. வீட்ல தான் இருப்பேன். ஸோ சம்பாதிச்ச காசு வந்து எப்படி இல்லை, when you stop earning you feel very depressed, you feel very down, you feel very என்னதான் செய்யறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். So அப்பதான் my husband gave me an idea. Why can't you do something on your own? So நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த காலத்துல வந்து எங்க அம்மா வந்து I thought I remembered what she did. So அவங்க வந்து சாரி வித்துட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு வீடு சாரி வித்துட்டு இருப்பாங்க. So Amway, I mean a lot of business products lah. So நான் அதை யோசிச்சு சரி why can't I do அந்த மாதிரி நான் செய்யலாமேன்னு சொல்லிட்டு போன்ல தான் ஆன்லைன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். Okay, start from a very very low position which is dropship. So ஒரு ஆள்கிட்ட வந்து நான் கீழே வேலை செஞ்சு ஆன்லைன்ல கத்துக்கிட்டேன். Okay, there was no guidance, nothing, zero, like a baby. My only motive is I want to earn from home, at least that 1 ringgit or 5 ringgit, it can be any amount. Correct, it makes me happy. Okay, so and the amount வந்து நான் கண்டிப்பா earn பண்ணணும்னு சொல்லிட்டு I struggled, yes, with just phone. And the phone that actually it bounced me back. Okay, how I did was I just down and joined under someone and I saw எப்படி வித்தாங்க ஆன்லைன்ல, என்னென்ன சொல்லி வித்தாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். ஓகே, பிகாஸ் 12 years பேக் வந்து இட் வாஸ் நாட் ரொம்ப ஃபேமஸான பிளாட்ஃபார்ம் இல்ல ஃபேஸ்புக் எல்லாமே. It was just okay lah. So everyone get to know you when you sell sarees, when you sell everything products. So கொஞ்சம் கொஞ்சமா so one saree வந்து like minimum 5 ringgit or 10 ringgit, maximum 20 ringgit வந்து நான் commissions gain பண்ணிருக்கேன். So when I got my first 20 ringgit, I was so excited. Okay, very 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 excited because being at home
mom வந்து not easy. அந்த four wallsல babies, cooking chores, housework, on top of that financial, only correct. breadwinner, working, அவர் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாரு. So it's like I feel like நான் ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொல்லி பிகாஸ் பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் when you stop something you feel like ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலையே how am I contributing சொல்லிட்டு that's how I started lah. So my first dropship is selling sari Punjabi so traditional attires நான் I வித்துட்டு see. இருந்தேன். So my first month commission மட்டும் 15 to 17 I Oh, did. okay. This Yeah, is yeah, 12 yeah. years ago. இது வந்து 12 வருஷம் முன்னாடி. Yes, 12 அப்போ வருஷம் முன்னாடி அப்போ இதெல்லாம் 1000 பெரிய காசு. எக்ஸாக்ட்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வாவ் வீட்ல 1005. இருந்து Yeah, it's a big amount for 12 yes years ago. கரெக்ட் ஜஸ்ட் அந்த அந்த தொலைபேசின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த தொலைபேசி ஆமா. திஸ் ஒன் ஆக்சுவலி ரொம்ப சேவ் பண்ணுச்சேங்க. Correct, correct. இட் கெயின் பேக் மை கான்ஃபிடன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். வா வீட்லயே இருந்து இவ்வளவு பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட். ஐ லேர்ன்ட் டே பை டே. ஐ ஜாயின்ட் நிறைய சப்ளையர்ஸ் கீழே ஜாயின் பண்ணி இந்த ப்ராடக்ட் விற்காம இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்போம்னு சொல்லிட்டு ஸோ ஐ ஸ்டார்ட்ல ஓகே. ஸோ ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் ஐ கெயின் ட்ரஸ்ட் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் விச் இஸ் அன்னோன் பர்சன். ஃபேஸ்புக்ல நிறைய பேர் அன்னோன் பர்சன் எல்லாம் இருப்பாங்க. தெரியாத ஆளு ஆக்சுவலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தெரிஞ்ச ஆளு சப்போர்ட் பண்ணல ஆக்சுவலி. ஓகே தெரியாத ஆளு சப்போர்ட் பண்ணாங்க. That's pretty common, isn't it? ஆமா ஆமா ஆக்சுவலி. So then slowly நான் வந்து என் மூஞ்ச காமிச்சேன் because for me if you ask me if I am the buyer definitely I want to know who is my seller. யார் விக்கிறா என்கிட்டன்னு சொல்லிட்டு. So I was very shy on camera. I didn't have அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. அந்த ஒரு ஒரு எப்படிதான் செய்யறது எப்படிதான் பேசுறது இந்த மாதிரி ஃப்ளூவன்னா எப்படிதான் ஆன் த கோ எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு ஜீரோ போன்ல நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து when I was working I there's a script so that is automatically la so இந்த மாதிரி எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சேன். ரொம்ப நிறைய டேக்ஸ் வீடியோஸ் எடுத்தேன் to actually train myself. So slowly la மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கெயின் பண்ணி நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. Then I started to cook this not only selling other part of my life காட்டலாம்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நானும் இப்படி பண்ணலாம். ஸோ அண்டர் மீ நான் வந்து ரிக்ரூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி அந்த அஸ்பெக்ட்ல வந்து நான் போனேன். So it was a very beautiful journey actually. இப்ப நான் வந்து flashback turn பண்ணி பார்க்கும்போது wow I've actually done a great job just by at home. It's not easy but it is worth it. அவ்வளவுதானே சொல்ல முடியும். இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா லைக் யூ வாண்டட் பீப்புள் டு நோ ஹூ யூ ஆர். நீங்க வந்து இப்போ ஒரு எந்த ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் இருந்தாலும் சரி எந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கினாலும் சரி லைக் நம்ம வந்து தெரிஞ்சவங்க தான் வாங்குவோம் இஸ் த பயாரிட்டி. இப்போ நம்ம தெரியாதவங்களோட வாங்குறது ரொம்ப குறைவு. ஸோ இந்த டிஜிட்டல் ஏஜ்ல வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் ஒருத்தர்னா த்ரூ த கேமரா. அவங்க பர்சனலா நம்ம தெரியலனாலும் அந்த டிஜிட்டல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் பாருங்க. இப்போ எனக்கு வந்து நான் ஃபியூ டிக்டாக்கர்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், ஃபியூ யூடியூப்ல பிளாக் பண்றவங்க ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு அவங்களுக்கு கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல. ஐ நோ ஐ ஃபாலோ இவங்க ஏதாச்சும் வித்தா நம்பி நான் வாங்குவேன். இப்ப இன் திஸ் டைம் வாட் எல்ஸ் பிசைட்ஸ் தட் வீடியோ அண்ட் ஆல் பர்சனலா நீங்க இன்டராக்ட் பண்ணுவீங்களா உங்க கஸ்டமர்ஸ் கூட? டு யூ மீட் ஆர் டு யூ ஆன்லைன் talk to them to build a trust இல்ல just based on videos தான் நீங்க போட்டு பேசுவீங்க? Okay, a very good question actually. So being a mom வந்து நான் வந்து வீட்ல தான் இருக்கணும். Okay, 100% I'm committed to my mommy jobs, housewife. So லிஸ்ட் வந்து நிறையவே இருக்கு. அம்மாங்களுக்கு லிஸ்ட் நான் ஸ்டாப் லிஸ்ட் அது ஆக்சுவலி. So எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வீட்ல தான் இருக்கணும். I have like no way out. Okay. So what I did நான் என்ன பண்ணேன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். I added people to get to know them. Okay, நிறைய பேர் தெரியணும் என்னைய யாருன்னு சொல்லிட்டு I added them, ஃபாலோ பண்ணேன். அப்புறம் அவங்க போஸ்ட் கீழே லெட்ஸ் சே அவங்க போஸ்ட் ஹாப்பி பர்த்டேன்னு போடுவாங்க. ஸோ நானும் கமெண்ட் பண்ணுவேன் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ இன்டராக்ட் த்ரூ ஆன்லைன். ஸோ ஆன்லைன் வாஸ் மச் ஈஸியர் பிகாஸ் I had no chance to go out. So the only option I had is phone, தொலைபேசி மூலியமா, which is online. And it's safer also, isn't it? Like, exactly, safer because we get to interact with unknown people and it feels good. You have
to know you actually ஒரு ஆளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி comment, இந்த மாதிரி hi sis, how are you, what's your tips, we get correct, to know them more better. So correct. it it save time and at the same time நான் வந்து வீட்லயே இருந்து இவ்வளவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு I'm happy. Correct. இப்ப நீங்க சொல்றீங்க வந்து லைக் யூ டாக் டு டேம் அண்ட் ஆல். இஸ் இட் ஈஸி? இது வந்து இன்னும் ஈஸியா நீங்க வந்து ஒரு ஃபீமேல் டு ஃபீமேல் பேசுறதா, இல்ல மேல் கிட்ட பேசுறது இப்படி, அது டூ டிஃப்ரெண்ட் டோனா, இல்ல சேமா தான் பேசுவீங்களா? இல்ல யூனோ பீயிங் மேரிட் அண்ட் ஆல் யூ ஹேவ் டு, அது கண்டிப்பா பவுண்டரிஸ்லாம் இருக்கும். ஸோ இப்படி ஒரு மேல் கஸ்டமர் கிட்ட நார்மலா, பிகாஸ் டியூரிங் நாங்க இந்த ப்ராஸ்பர் ப்ரோக்ராம் செய்யும்போது நிறைய நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஃபீமேல். ஐ திங்க் 70% ஆஃப் தேம் வாஸ் ஆக்சுவலி ஃபீமேல். அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் மெயினா நாங்க பார்த்தா வெக்கம். நாங்க ஆளுகிட்ட பேசுறோம், ஒரு பொம்பளை கிட்ட பேசிடுவேன், பட் ஒரு மேன் கிட்ட பேச எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு. பட் என்னோட ப்ராடக்ட் வந்து the product I want to sell is a male பாய்க்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ஐஸ் எப்படி பிரேக் பண்ணுவீங்க மேல் கிட்ட பேசுறது? For me, very simple. And the product, before you actually sell the product, the customer need to actually trust. உங்களே நீங்க அவங்க ட்ரஸ்ட் பண்ணணும். So example, நான் எப்படி எல்லாம் பேர் வாங்கியிருக்கேன்னா, லத்தா வித்தா ஓகே தான், அந்த ஜாமா கண்டிப்பா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு பேர் நான் வாங்கியிருக்கேன். கஸ்டமரே சொல்லியிருக்காங்க, லத்தா நீ வித்தா கண்டிப்பா நல்லா இருக்கும், லத்தா நீ செஞ்சா நீ சொன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அஸ்பெக்ட்ல தான் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலி என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே. ஸோ ஐ எம் ஹாப்பி தே ட்ரஸ்ட் மீ ஃபர்ஸ்ட், பிகாஸ் கண்டிப்பா ப்ராடக்ட் பத்தி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, ஜீரோ நாலேஜ் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ நான் சொல்லிதான் இது நல்லா இருக்கு, இது நல்ல ப்ராடக்ட், இது இப்படி வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றல அந்த ட்ரஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஏன் மூலியமா தான் வருது தவிர நாட் த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட். தென் ஆஃப்டர் தே நோ த ப்ராடக்ட், தென் எஸ் கரெக்ட்லா. ஸோ ஃபார் மீ, இஃப் யூ ஆஸ்க் மீ, கான்ஃபிடன்ஸ், அந்த 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 ப்ராடக்ட பத்தி நீங்க கான்ஃபிடன்ஸா பேசுனீங்கன்னா யாரா இருந்தாலும் கண்டிப்பா வாங்கிடுவாங்க. பிகாஸ் and the customer may be like the way you speak, okay, maybe like the way you do video, or maybe like the way you do talking facts and the product பத்தி maybe அந்த ஒரு issue இல்லாம maybe sometimes 5 products வித்துட்டு இருப்போம். Okay, maybe the A product they don't need, B product they need. So அந்த B product வாங்கும் போது நான் வந்து cross பண்ணுவேன். Okay, let's say B product வாங்கிட்டீங்க, why don't you try this A product? So ஒரேடியா ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறதுக்கு they'll feel, oh, okay, I've got all this through her, so I know her, so it's easy for me to actually deal with customers. So male customers usually ரொம்ப குறைவு தான் வருது. யூஸ்வலி அவங்க டோன் ஆஃப் மெசேஜஸ் எங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி எதுக்கு வராங்கன்னு. அந்த ஹாய், ஹவ் ஆர் யூ, இந்த வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு போட்டாலே நான் வந்து ரிப்ளை பண்ணவே மாட்டேன். நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஐ வில் see how they actually if they want to know about the product, கண்டிப்பா directly அந்த ப்ராடக்ட் பத்தி கேட்பாங்க. Otherwise I have no problem because நான் ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். I will see the tone of messages, the tone of how they asking things. So அதுலயே எனக்கு தெரிஞ்சிடும், okay, is this the person genuine or not. Otherwise I think I'm okay with it. Female intuition சொல்ல மாதிரில. Yes, exactly. Very simple. ஆமா. சோ இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க பிஃபோர் யூ செல் த ப்ராடக்ட், வந்து உங்களுக்குன்னு அந்த முழு ட்ரஸ்ட் வரணும். சோ நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து இப்படி சூஸ் பண்ணீங்க டு செல். இப்போ சொந்த ப்ராடக்ட் தவிர ஐ நோ தட் யூ செல் அதர் பிராண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் as well. சோ இப்படி டிசைட் பண்ணுவீங்க இந்த ப்ராடக்ட் தான் நான் விற்க போறேன். வாட் டிரைவ்ஸ் இட்? டஸ் only the commission part of it, or you also look at other things? Okay, எனக்கு actually commission not important. Okay, what I want is people's demand. வாங்குவாங்களா, கண்டிப்பா வாங்குவாங்களா, what they need is what I need to give them. Okay, so example, இப்பதான் recently வந்து நாவல் பழம் வித்தேன். Okay, it was a very big hit because every year அது வந்து ஒரு அபூர்வா, ஐ மீன் ஒரு ஃபேமஸான ஃப்ரூட் ஆக்சுவலி, 1 year once தான் சீசன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் விற்கிறது வந்து வெரி வெரி லோ கமிஷன். பிகாஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட் நாங்கள் டெலிவர் பண்ணோம், ஹேண்ட் டெலிவரி, அதாவது ஸ்டேட்ஸ் டு ஸ்டேட்ஸ். ஸோ யூனோ we get to know a lot of people. Okay, I like to interact, I like to see people, I like to talk people, and அந்த business மூலியமா
அவ்வளவு பிளெஸிங்ஸ் கிடைச்சிச்சு எனக்கு. correct, Okay, correct. blessings na, அவ்வளோ blessings. I can really tell you that, they call and they said, um, அம்மா ரொம்ப நன்றி இந்த பழத்தை பார்த்து நான் 15 இயர்ஸ் ஆச்சு, 10 இயர்ஸ் ஆச்சு, 20 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி Mm, ரொம்ப ப்ரேஸ் பண்ணாங்க. ஸோ mm, it takes a lot, and the blessings and the way they actually treat us just because of the fruit. correct. Okay. So and yeah, carry on, carry on. Sorry, carry and on. somehow actually அவங்க வந்து வாங்கி தான் சாப்பிடுறாங்க. பட் அப்பயும் அந்த 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 ஒரு they are so happy, and the happiness that they give me, like whatever it is, I still have to do this no matter what. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு actually. I see. Beautiful. Well said. So, ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணது நீங்க ட்ரெண்ட் பாப்பீங்க. இப்போ உள்ள டிமாண்ட் பாக்குறீங்க. ஆஹ் எப்படி சொல்றது? ஜஸ்ட் சே வந்து ஒரு டிமாண்ட் இல்லாத ப்ராடக்ட் வந்து would you consider if it's like high paying? இதுக்கு வந்து நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா? Do you as a seller, as online seller, நம்ம வந்து இந்த ட்ரெண்டிங் இல்லாத ப்ராடக்ட் வந்து எடுத்து நம்மளே ட்ரெண்டிங் பண்ணி விட்டுலான்னு அந்த அந்த கண்டிப்பா தாட்ஸ் இருந்திருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா பிகாஸ் as long as எனக்கு பிடிச்சிருக்கணும் அந்த ப்ராடக்ட். கரெக்ட், எனக்கு கரெக்ட். வந்து அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கணும். இஃப் எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நான் செய்வேன். பிகாஸ் பர்சனலா யூஸ் பண்ணுவீங்களா ப்ராடக்ட்ஸ்? எஸ் ஆஃப்கோர்ஸ் நான் யூஸ் பண்ணாம நான் விற்கவே மாட்டேன். நான் கரெக்ட், சாப்பிடாம நான் விற்கவே மாட்டேன் நானு. கரெக்ட், கரெக்ட். தட்ஸ் அதுதான் மெயினான ஒரு இஷ்யூ. கரெக்ட். நிறைய இஷ்யூ லைக் யூ சி இப்போ டிக்டாக்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடையில வந்து there's a lot of issues pertaining products, அதாவது ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ். சிலது வந்து கேம் அப்ரூவல் இல்லாம செய்வீங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவீங்க. டு யூ மேக் ஷுர் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஹெல்த்தி, கேம் வந்து வாட்ஸ் யுவர் அட்வைஸ் ஆன் திஸ்? எஸ் கண்டிப்பா அந்த KKM NOTs ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் லேட்டர் ஆன், பிகாஸ் கஸ்டமர் வந்து உங்களை நம்பி தான் வாங்குறாங்க, என்னை நம்பி தான் கண்டிப்பா வாங்குறாங்க. சோ அதுக்கு நான் பொறுப்பு. ஓகே, பிகாஸ் தே நோ மீ ஃபர்ஸ்ட் பிஃபோர் தே நோ த ப்ராடக்ட். சோ அந்த அந்த ட்ரஸ்ட் வந்து நான் கெயின் பண்ணனும். கண்டிப்பா நான் இதெல்லாம் கண்டிப்பா நான் பார்ப்பேன். அண்ட் மோர் எவர் ஐ ஹாவ் டு யூஸ், நான் பாவிச்ச ப்ராடக்ட், நான் பாவிச்சிட்டு இருக்கணும் அந்த ப்ராடக்ட் நான் வந்து விற்கிறதுக்கு. சோ நான் பாவிக்காம நான் வித்தனா தென் நோ, எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கில்ட்டியா இருக்கும். ஐ டோன்ட் டூ தட், ஐ டோன்ட் பிராக்டிஸ் தட் அட் ஆல். கரெக்ட். இப்ப டியூரிங் அவர் ஜெர்னி when நம்ம ப்ராஸ்பர் ப்ரோக்ராம் செய்யும்போது நிறைய we met a lot of ladies between the age of 45 to 60. எங்களோட ஓல்டஸ்ட் ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரு 60 பிளஸ், 67 வயசு 65 வயசு ஒரு லேடி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து விக்கிற திறமை இருக்கு, விக்கிற ஆர்வம் இருக்கு. அவங்க ஏதாச்சும் பண்ணணும், பெட்டர்மெண்ட் லைஃப் பெட்டர் பண்ணணும். இல்ல நாங்க சும்மா தான் இருக்கோம் வீட்டுல, இந்த டைம் வச்சு நம்ம என்ன செய்யணும் தெரியல. ஆனா அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து இல்ல, they don't have their own growth. உங்களோட அட்வைஸ் என்ன? அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ற மாதிரி what should they consider being a first time seller? முதல் வாட்டி வியாபாரத்துக்கு வரவங்க வந்து அவங்க என்ன கன்சிடர் பண்ணி எடுத்து விற்கிறாங்க as a product? எக்ஸாம்பிள், இந்த மாதிரி இப்போ உள்ள பிளாட்ஃபார்ம்ல டிக்டாக், ஐ மீன் the platforms are very very high famous. இது சோ அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா விக்கிறாங்க. ஓகே, இட் கேன் பி ஈவன் அஃபிலியேட். ஒரு 1 ringgit 2 ringgit விக்கிறதுக்கு ஜஸ்ட் ஆட் பண்ணாலே நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஆக்சுவலி அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவங்களுக்கு வேணும், தவிர வேற ஒன்றும் இல்லை. they have to just put the step forward. அந்த ஒரு கால் எடுத்து வைக்கணும். அந்த கால் அடி எடுத்து வச்சாலே அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், ஓ இப்படிதான் நடக்குமா, அப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு அலாங் த ஜேர்னி அவங்க ரொம்ப லேர்ன் பண்ணுவாங்க. பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணாம கண்டிப்பா they can never learn. அந்த ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப ஒரு ப்ராடக்ட் வந்து நார்மலா வந்து ஒரு டிக்டாக் வீடியோ நம்ம பாக்குறதுனாலும் சரி, நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு வீடியோ பாக்குறது சரி, ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷனல் வீடியோக்கு வந்து பிஃபோர் அந்த ப்ராடக்ட் பத்தி பேசணும், ஒரு ப்ராடக்ட் பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், we have to do something to grab attention. நம்ம அந்த வீடியோக்கு அட்டென்ஷன் கிராப் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி அட்டென்ஷன் கிராப் பண்ற வீடியோஸ் யூ திங்க் for beneficial for products? என்ன செஞ்சா ஆளுங்க பாஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணாம இருப்பாங்க? அந்த ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. அந்த முதல் 3 செகண்ட்ல வந்து நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க ஃபார் லேடி செல்லர்ஸ்?
ஓகே. ஆக்சுவலி நான் ரொம்ப ஃபுட் ப்ராடக்ட் செய்வேன் நானு. ஓகே. சாப்பிடுற மாதிரி ப்ராடக்ட் செய்வேன். ரொம்ப செய்வேன். நான் சாப்பிடுற ப்ராடக்ட் செஞ்சாலே நெறைய கஸ்டமர், "ஐயோ! நீங்க ஏன் இப்படி சாப்பிடுறீங்க? எனக்கு சாப்பிடணும்னு தோணுதுன்னு" சொல்லிட்டு அதனாலேயே Correct, வாங்கிருவாங்க முக்காவாசி. correct, So, அந்த 3 செகண்ட்ல நான் அந்த சாப்பிடுறது, அந்த வாயில எப்படி மன்ச் பண்றது, அந்த correct. அப்படியே அந்த எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்பவே முக்கியம். ஓகே. சோ Yes, yes, அந்த yes, true. எக்ஸ்பிரஷன் வரதுக்கு ஆக்சுவலி ரொம்ப டைம் எடுத்துச்சு எனக்கு. இட் வாஸ் நாட் ஈஸி அட் ஆல். ரொம்ப ரொம்ப யோசிப்பேன். எப்படி பேசுறது? ஐ மீன் எப்படிலாம் இன்டராக்ட் பண்றது? எப்படி கேட்ச் பண்றது அட்டென்ஷன? சொல்லிட்டு நெறைய யோசிப்பேன். பட் இப்பல்லாம் இந்த இந்த ட்ரெண்ட் இந்த இந்த ஆன்லைன் ட்ரெண்ட் இப்பல்லாம் நெறைய பேரு புதுசா ஏதாச்சும் புதுசா பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும். சோ Correct. புதுசா எவ்ரி டைம் நீங்க புது புதுசா நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். யூ காட் ரெடி திங்க் இப்படி செஞ்சா எப்படி, அப்படி செஞ்சா எப்படி வருவாங்க, வியூ Mm, பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அன்ரிலேட்டடான ஒரு இஷ்யூ போட்டாலே அதுக்கே நிறைய வியூஸ் வரும். எஸ்பெஷலி எக்ஸாம்பிள் குக்கிங் ஆர் ரெசிபிஸ் correct, ஷூட் பண்ண ரிவ்யூஸ். சோ நான் correct, யோசிப்பேன் இந்த டைமிங்ல இல்லாட்டி தே ஹேவ் த அல்கோரிதம் அந்த correct, டைமிங்ல correct. இந்த இந்த போஸ்ட் போட்டா இந்த ஹேஷ்டேக் போட்டா சோ அதெல்லாம் ஆக்சுவலி அலாங் மை ஜேர்னி ரொம்ப கத்துக்கிட்டேன் ஆக்சுவலி. பட் இட் வாஸ் நாட் லைக் ஐ டோல்ட் யூ, இட் வாஸ் நாட் ஈஸி. வி ஹேவ் டு ஆல்வேஸ் ஃபாலோ த ட்ரெண்ட். சோ Correct. அந்த Trend. ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். And to follow the trend, நீங்க trend வந்து keep பண்ணி, you have to keep up with the trend. So, எக்ஸாக்ட்லி. நீங்க நிறைய பாப்பீங்களா? நிறைய TikTok வீடியோஸ் பாப்பீங்களா? மத்த மத்த கண்டிப்பா ஸ்டைலர்ஸ்ல ஃபாலோ பார்த்துதான் பண்ணி. ஆகணும். பார்த்துதான் ஆகணும். பார்த்துதான் எனக்கு ஆகணும். நான் அதை பார்க்காட்டி ஐ won't have any ஆமா. ideas. ஓகே. அந்த அந்த ஹோம்ஒர்க் Correct, மாதிரி நான் கோ த்ரூ பண்ணணும். இட் கேன் பி இன் எனி வெர்ஷன். correct, குட் ஆர் பேட் ஐ வில் சி. இத பண்ணா எப்படி வியூஸ் வரும், அத பண்ணா எப்படி வியூஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஐ வில் ஐ நான் ஷேர் பண்ணுவேன். இட்ஸ் பேஸ்ட் ஆன் மீ as a housewife நான் என்ன சேலஞ்சஸ் கோ த்ரூ பண்றேன். mm, கண்டிப்பா நிறைய பேர் இந்த சேலஞ்சஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் 100% as a woman woman to mm, woman. So sometimes அந்த சென்சிட்டிவான ஒரு ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் அதெல்லாம் correct, வச்சு நான் ஷேர் பண்ணேன்னா நிறைய வியூஸ் வரும். So I have to show my face every time, every day in order for people not to forget me. Because correct. Very well said. டெய்லி நம்ம முகத்தை காமிச்சுனா தான் மத்தவங்க மறக்க மாட்டாங்க. correct. Because நீங்க பவுஸ் பண்ணீங்கன்னா மறந்துருவாங்க நாங்க யாருன்னு. So ஒரு பவுஸ் கேப் பண்ணாம. விட்டாலே யூஸ்வலா correct. மறந்துடும். நிறைய ஆமா. டிக்டாக் செல்லர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லைக் இன்ஃபேக்ட் வந்து நாட் ஒன்லி ஃபீமேல், லெட்ஸ் டாக் சம் மேல், குட் மேல் டிக்டாக் செல்லர்ஸ். ஸோ அவங்க வந்து டெய்லி வந்து ப்ராடக்ட் வீடியோ போட மாட்டாங்க. எப்பயாச்சும் சம்டைம்ஸ் போட்டுருவாங்க திருப்பி. ஆனா டெய்லி அவங்கள மறக்க கூடாதுன்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க டிக்டாக்ல. அவங்க ஒரு வீடியோ பண்ணுவாங்களா, சிரிக்க வைக்கிற மாதிரி பண்ணுவாங்களா, கான்டென்ட் correct. யூனோ. ஸோ தட் ஐ எம் ஹியர், நான் இங்க தான் இருக்கேன், நான் எங்கேயும் போல. ஸோ என்ன ஒரு நம்ம எடுத்துக்கலாம்னா இதுல இருந்து வந்து கான்ஸ்டன்ட்லி நீங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். Don't let ஆமா. people forget. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஆமா. ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். Right. அந்த they want to see you. Let's say example நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ரொம்ப குக்கிங் போஸ்ட் போடுவேன். what I cook today, in order for me to actually also have inspiration நிறைய பேரு என் குக்கிங்க பார்த்து மேபி தே லைக் or maybe they will have some ideas அவங்க வீட்ல போய் சமைக்கிற மாதிரி. ஓகே. சோ நான் ரொம்ப குக்கிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இட் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ். சோ நான் ரொம்ப குக்கிங் பண்ணுவேன். இதை செய்வேன் அதை செய்வேன். சோ நான் போட்டோவை ஸ்னாப் பண்ணி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுவேன். சோ a lot of comments, how to do this, how to do that சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. சோ I tested few days நான் போஸ்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. நான் பிளான் பண்ணி தான் நான் போஸ்ட் பண்ணல. அண்ட் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. சிஸ்டர் நீங்க இன்னைக்கு சமைக்கலையா, நீங்க போஸ்ட் பண்ணலையா, so I knew it that okay fine இவங்க ஃபாலோ பண்றாங்க நீ, they want to know the idea for them to cook in the house also later on சொல்லிட்டு இல்ல சிஸ்டர் ஆக்சுவலி நான் சமைச்சேன், is this I never post, நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு இன்டராக்ட் பண்ணேன். so from that day I knew okay they are following me for a reason. It can be even for my product, என் குக்கிங்னால இருக்கலாம், இல்லாட்டி என்னோட ஃபேமிலி
my voice nala irkalam illati the way I talk, the way I dress, the way I do songs sometimes. So every customers have different aspect how they watch us actually. So correct. எல்லாத்துலயும் கொஞ்சமா everyday நான் போடுவேன். So everyday கண்டிப்பா இருக்கும் என்னோட ஸ்டேட்டஸ்ல. I don't fail to do it lah. I know. And உங்க குக்கிங் வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன். By the way, நீங்க வந்து you also use my product last time, my garam masala. Correct. ஆமா. Yeah. So அது வந்து I think during COVID time. Actually வந்து இப்ப பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் வந்து is one of the highest viewable videos. நீங்க algorithm பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ்க்கு வந்து I don't know what, for some reason it attracts people to watch it. Correct. இப்போ இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஜஸ்ட் ஒருத்தவங்க சாரி விற்கிறாங்க, ஒருத்தவங்க சும்மா சாரி விற்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வியூஸ் சரியா போகல, மேபி அவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட் அவ்வளவு புஷ் பண்ணல. They need to consider making other videos just in case to push them. அவங்க இதுதான் அவங்களோட ப்ராடக்ட் தான், நான் சாரி விற்கிறேன் ஆனா எனக்கு வியூஸ் வர மாட்டேங்குது, ஆளுங்க வாங்க மாட்டேங்கிறாங்க, நான் வேற ஏதாச்சும் வீடியோ போட்டு அட்டென்ஷன் கிராப் பண்ணா தானே. கண்டிப்பா because like I told you அந்த 5 விரல் different customers வருவாங்க. ஆமா. நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து வருவாங்க, சில பேர் வந்து நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க அதுக்காண்டே உங்க வீடியோ பாக்குறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓகே, சில பேர் வந்து சிஸ்டர் நீங்க எப்படி வீட்லயும் மேனேஜ் பண்றீங்களா, குக்கிங்கும் மேனேஜ் பண்றீங்க, பிசினஸும் செய்றீங்க, இதை செய்றீங்க அது செய்றீங்க, உங்களுக்கு நீங்க எத்தனை மணிக்கு தான் எழுந்திருப்பீங்கன்னு அது ஒரு டவுட் இருக்கும் அவங்களுக்கு. சோ நிறைய ஃபியூ ஆஸ்பெக்ட்ல வந்து நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய ஃபாலோவர்ஸ்ல நிறைய கேள்வி கேட்பாங்க. அதையும் தாண்டி நாங்க வந்து அவங்க கேக்குற கேள்வி ஆக்சுவலி எங்களை பூஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலி நிறைய நாங்க இன்னும் கூட செய்யணும். It gives us the confidence, it gives us that I need to give them more. So அதுக்காண்டி ஆக்சுவலி நான் ரன் பண்ணுவேன் எவ்ரிடே. எனக்கு நான் ரன் பண்றேனோ இல்லையோ அவங்க எல்லாம் என்ன பாக்குறாங்க, they are seeing as inspiration சொல்லிட்டு I'm very happy, like actually seriously very happy. Even people who is older than me, வயசானவங்க என்னை விட அம்மாவோட ஸ்டேட்டஸ் they will tell me எப்படி நீங்க இப்படி பண்றீங்க, எப்படி நீங்க அப்படி பண்றீங்க, நீங்க இப்படி செய்றீங்க, உங்க கண்ணெல்லாம் இப்படி போகுது, நீங்க அழகா சிரிக்கிறீங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது I'll be like நிறைய பேர் என்னை என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. சோ நான் இன்னும் கூட செய்யணும், இன்னும் கூட பூஸ்ட் பண்ணணும், they will feel happy. ஏதாச்சும் ஒரு சிம்பிள் கோட்ஸ் போட்டாலே, ஒரு செல்ஃபியை போட்டு ஒரு கோட்ஸ் போட்டாலே சிஸ்டர் யூ மேட் மை டேன்னு சொல்லுவாங்க. சோ அத படிச்சோனே லைக் I will feel very happy, at least I made someone smile today, at least I make someone happy today, ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு இன்னும் கூட I will keep doing just to motivate that few people in my life. Okay இப்போ ஒரு நாள் வந்து I mean of course being a mother or wife and mother தலைக்கு மேல வேலை இருக்கும். எவ்வளவு நேரம் ஒதுக்குவீங்க உங்க பிசினஸ்க்கு ப்ராடக்ட்ஸ், ஐ மீன் போட்டோ எடுக்கிறதும் சரி, வீடியோ போடுறதும் சரி, கண்டிப்பா அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும்ல. how many hours in a day do you ஒதுக்குவீங்க? I mean எத்தனை மணி நேரம் you can afford to put on your business? Okay, very simple. Actually நான் வந்து முந்தியெல்லாம் நீங்க 12 years கேட்டீங்கன்னா, 12 years back கேட்டீங்கன்னா, when I was actually baby stepping on online business, நான் ரொம்ப டைம் எடுப்பேன். அட்லீஸ்ட் 1 to 2 hours எடுப்பேன் one day, because I was learning அந்த ஸ்டெப் போடும்போது. இப்பெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா less than 1 hour தான். less than 1 hour because அந்த familiarity வந்துருச்சு. Exactly. So எப்படி பேசணும் தெரிஞ்சிருச்சு. So அந்த one video வந்து few secondsல நான் எடுத்துருவேன். Even driving time, after when I park my car somewhere, when I'm waiting for my kids, ஸ்கூல்ல செஞ்சிருவேன், இல்லாட்டி சாப்பிடும்போது செஞ்சிருவேன். ஒரு few minutesல நான் எல்லாம் few 4-5 videos செஞ்சு வச்சிருவேன். So one day I'll release. நான் டிராஃப்ட் எல்லாம் வச்சுட்டு நான் ரிலீஸ் பண்ணுவேன். So என்ன கேட்டீங்கன்னா practice makes perfect. So அந்த practice கண்டிப்பா இருக்கணும். அந்த practice பண்ண கண்டிப்பா everything will fall in place. Correct. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நாங்க பேசும்போது during our online I mean our physical training program, அவங்க மெயின் கான்செப்ட் டைம் தான். ஆக்சுவலி அவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நமக்கு நேரம் இல்லையா செய்யறதுக்கு, ஒரு வீடியோ ஷூட் பண்ண 2-3 hours ஆகும். ஆஃப்கோர்ஸ் எஸ், நான் ஒத்துக்கிறேன். அது பிகினிங் ஸ்டேஜ் வந்து 2-3 hours ஆகும் ஷூட் பண்றதுக்கு ஒரு வீடியோ. ஸ்லோலியா போனீங்கன்னா வந்து ஒன்ஸ் அந்த ஃபெமிலியாரிட்டி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு டே டு டே டாஸ்க் மாதிரி கை கழுவுற மாதிரி ஆயிரும். பிகாஸ் நீங்க டெய்லி போடுறீங்க.
அண்ட் தென் at the same time வந்து உங்க மத்த வேலையெல்லாம் நீங்க விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் லதா, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் I want to speak. I mean, being somebody who knows you for a very long time, நீங்க வந்து இந்த இந்த துறைக்கு வர முன்னாடி வந்து I have always looked at you as a person like நீ கொஞ்சம் குறைச்சு பேசுவீங்க. நீங்க பேசுவீங்க பட் ரொம்ப பேச மாட்டீங்க. கொஞ்சம் ரிசர்வ் டைப்பா இருந்தீங்க ஆரம்பத்துல. when I first got to know you, கொஞ்சம் ரிசர்வா இருந்தீங்க. பேசுவீங்க பட் நாட் டூ மச். ஆனா இப்போ வந்து என்னை பேச விட மாட்டீங்க நாங்க மீட் பண்ணும்போது. ஸோ ஐ மீன் இட்ஸ் a joke, பட் நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய வாட்ஸ் மை அப்சர்வேஷன் இஸ் இந்த ஜேர்னி உங்களை ரொம்ப மாத்திருச்சு. ஐ நோட்டீஸ் தட் யூ ஹேவ் பிகம் ரொம்ப அப்ரோச்சபிள் ஆயிட்டீங்க. ஈஸியா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. அண்ட் ஐ வாண்ட் யூ டு ஷோ டெல் த லேடிஸ் அவுட், நம்ம வியூவர்ஸ்க்கு, இது இந்த இந்த சேஞ்ச் வந்து இட்ஸ் நாட் அ பேட் சேஞ்ச். நிறைய பேர் என்ன பெர்சீவ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஓவரா ஃப்ரெண்ட்லி ஆயிட்டா நல்லது இல்லை. இந்தியன் கம்யூனிட்டி வந்து என்ன சொல்லுவாங்க என்னை பத்தி, ஐயோ பாரு இவங்க எப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. ஜென்ரலா அது ஒண்ணு இருக்கு பாருங்க. பட் வந்து இட்ஸ் நாட் a bad thing, right? Not at all. I mean, கண்டிப்பா இல்ல. ஆஹ் பேசுறது கண்டிப்பா, ஐ மீன் நான் பேசாம இருக்கிறது இப்ப வீட்ல வந்து வீட்லயே கேட்பாங்க, என்ன ஆச்சு நீ பேசாம இருக்க, என்ன ஆச்சுன்னு. சோ அந்த அளவுக்கு ஆக்சுவலி இருக்கு என்னோட டெய்லி லைஃப்ல. பேசிதான் ஆகணும். அந்த பேச பேச நாட் ஒன்லி வி ஆர் ஷேரிங் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், வி ஆர் ஷேரிங் அவர் ஜெர்னி, நாங்களும் ஆக்சுவலி ரிமைண்ட் பண்ணிக்கிறோம், நாங்க இப்படிதான் இருந்தோம், இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், இப்படிதான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஆக்சுவலி நாங்களே சொந்தமா இன்டைரக்ட்லி கத்துக்கிறோம். இஃப் யூ ஆஸ்க் மீ, நிறைய கத்துக்கணும், நிறைய இன்டராக்ட் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். பிகாஸ் மத்தவங்களை பார்க்கும் போது we definitely want to know அவங்க எப்படி இப்படி இந்த 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 நிலைமையில இருக்காங்க. what can we share, how can we actually boost their mind, எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு பிசினஸ்ல ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு I mean because like நான் சொன்ன மாதிரி I love what I'm doing. எனக்கு வந்து இதுதான் பேஷன். ஸோ I'm enjoying it. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்யற ஒரு லைன் தான் இது, which is sales. ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பியா அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஆக்சுவலி யாரும் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா இட்ஸ் யூ ஆர் த எனர்ஜி. ஆக்சுவலி நீங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ், நீங்க கொடுத்த எனர்ஜி உங்களுக்கு மட்டும்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் பத்தல சிஸ்டர், நீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க. டைம் தான், டைம் வந்து எங்களை மேனேஜ் பண்ணல, நாங்க தான் டைமை மேனேஜ் பண்ணோம் ஆக்சுவலி. ரைட், ஓகே. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான அந்த டெய்லி லைஃப்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட்னா அதை மட்டும் செஞ்சிருவேன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்டான டாஸ்க் விச் இஸ் லைக் குக்கிங், கண்டிப்பா கிட்ஸ், ஹவுஸ் சார்ஸ், விச் எவர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி டைம் வந்து நாங்க தான் மேனேஜ் பண்ணுவேன். ஐ வேக் அப் as early as 5. I do everything. நான் வந்து one by one make sure, because எனக்கு ஒரு KPI இருக்கு as a housewife. Okay, வேலை செஞ்சாதான் KPI இல்ல, வேலை செய்யாம housewife இருந்து எனக்கும் KPI இருக்கு. And as online seller நாங்க வந்து not only commission, எங்களுக்கும் rewards இருக்கு நிறைய. gold rewards, நான் நிறைய gold rewards எடுத்திருக்கேன் from my bosses and everyone. So gold rewards வந்து அவங்க கொடுக்க actually இன்னும் செய்யலாம், இன்னும் கூட செய்யணும், நிறைய rewards எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்னும் புஷ் பண்ணுவேன். and எனக்கு கீழே ஒரு டீம் இருக்கு. so இந்த மாதிரி செய்ய not only I'm growing, I'm allowing my team, who is the housewife under me also growing. so என்னைய பார்க்க they will have, okay, இவங்களே இப்படி செய்யும் போது நான் செஞ்சா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணேன். I am doing this. If I can wake up at 5, நான் 5 மணிக்கு எந்திரிச்சு செய்யறேன்னா நீங்களும் செய்யுங்க. I'm not special. நான் வந்து டைமண்ட்ல வந்து வந்தவர். everyone is the same, everyone is champion. okay, so நீங்க எப்படி உங்க லைஃப் ஸ்டைலை எடுத்து நீங்க எப்படி போறீங்கன்னு தான் உங்க கையில தான் ஆக்சுவலி இருக்கு, வேற யாரு கையிலும் இல்ல, உங்க கையில மட்டும்தான். இந்த 12 வருஷத்துல நீங்க இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க. 12 வருஷத்துல எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து நீங்க எனக்கு போதும், ஐம் டன், டயர்ட், அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? லைக் டிமோட்டிவேட்டட் ஆயிருக்கா டியூரிங் யுவர் டஃப் டைம்ஸ்? சில டைம்ல வந்து பிகாஸ் வி நோ எந்த பிசினஸ் பண்ணாலும் நாட் எவ்ரிடே வந்து நம்மளுக்கு ரெய்னி டே இல்லை.
எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும். ஒரு டைம் வந்து நம்ம ப்ராடக்ட் விக்காம கூட இருக்கும். ஐ ஹேவ் கான் டு நானும் வந்து ஒரு காலத்துல வந்து ஐ யூஸ் டு ஸ்டைல் ஆன் ஷாப்பி. டே மந்த்லி ஒரு 200 பிளஸ் ப்ராடக்ட்ஸ் வெளியாகும். சில டைம் வந்து 0 ஃபார் என்டையர் மந்த். சோ அந்த டைம்ல வந்து வி ஃபீல் வெரி ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருக்கும். ஹேவ் யூ கான் த்ரூ அந்த ஃபேஸ் தாண்டி இருக்கீங்களா? கண்டிப்பா 100%. ஓகே, பிகாஸ் நானும் ஒரு ஹியூமன் தான் ஆக்சுவலி. எனக்கும் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், நிறைய டவுன் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆக்சுவலி இட்ஸ் குட். இது ரொம்ப நல்லது. நீங்க கோ த்ரூ பண்ணணும். இதெல்லாம் கோ Correct, த்ரூ பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க எடுத்து வைக்க முடியும். இத கோ correct, த்ரூ பண்ணல, நீங்க அந்த அந்த அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு அந்த ஓட் தெரியாது. ஓகே, correct. சோ அந்த டவுன் மூமெண்ட்ஸ், அந்த ஐயோ இன்னைக்கு என்னடா கமிஷன் சேல்ஸ் வரலையேன்னு சொல்லி நிறைய வாட்டி கண்டிப்பா. சோ அதுக்கு டெஃபினெட்லி அந்த இப்படி இன்னைக்கு அந்த இன்னைக்குள்ள சேல்ஸ் நான் கண்டிப்பா டபுள் ட்ரிபிள் நான் நாளைக்கு செய்ய முடியும், என்னால முடியும்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் செட் பண்ணிடுவேன். ஓகே, எனக்கும் கோல்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஐ ஹேவ் டு ஹேவ் மை கோல்ஸ். ஓகே, இந்த Correct, மாசம் எனக்கு வந்து இந்த டார்கெட், இந்த salary, இந்த மந்த்லி இன்கம் எனக்கு வேணும். பிகாஸ் ஐ நீட் டு பே மை பில்ஸ் ஆல்சோ. correct, correct. நான் சொன்ன Especially மாதிரி for எக்ஸாக்ட்லி. yeah, especially for non-working women லாம் இருக்காங்க. நம்ம என்ன என்கரேஜ் பண்ணணும், எப்பவுமே உங்க ஹஸ்பண்ட் மேல டிபெண்ட் பண்ணுங்க. யூ நீட் டு ஜெனரேட் இன்கம். உங்களுக்குன்னு ஒரு இன்கம், ஒரு 2 பில்லு உங்களால கட்ட முடிஞ்சா உங்களுக்கு ஒரு சே இருக்கும். ஓகே, கண்டிப்பா அது அது எங்களுக்கு தான் பெருமை ஆக்சுவலி. ஆமா, நாங்களும் கட்டுறோம்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட்ஸ் கரெக்ட். நாட் சம்திங் தட் வி ஹேவ் டு பி ப்ரவுட். ஒரு எஸ், இல்லத்தரசியா இருந்து, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து, நானும் பில்ஸ் பே பண்றேன், ஐ எம் ஆல்சோ ஹெல்பிங் மை ஹஸ்பண்ட் சொல்லிட்டு, தட் இஸ் சூப்பர் ப்ரவுட். அவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் ஆக்சுவலி. நான் வந்து 10 வாட்டி 10 பேருக்கு நான் சொல்லுவேன். பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் கேன் டூ திஸ். ஓகே, இட் யா, டேக்ஸ் அ லாட் டு கம் டு ஆன்லைன், டு இந்த மாதிரி பேசுறதுக்கு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்கணும். அந்த அந்த எஃபர்ட் எடுக்கும் போது அந்த அந்த ஒரு ஸ்டேஜ்ல நிப்போம்ல, வா ஐம் ஹியர் சொல்லிட்டு, இஃப் ஐ டர்ன் மை 12 years பேக் அண்ட் சி, வா ஐ வாஸ் அட் த பாயிண்ட். நான் ஒரு 50 ringgit ஏர்ன் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். சீரியஸ்லி. ஓகே, அந்த அந்த டவுன்ஃபால்னு வரும்ல, as my husband is the only breadwinner, அந்த 50 ringgit அந்த 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 50 ringgit எடுக்கிறதுக்கு, oh my god, that was super super tough. ஒரு And I நல்ல told myself, ஃபீலிங் கொடுக்கும்ல அது. correct. I told myself and I told my husband that the same statement எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. Give me 2 hours, I will get you the 50 ringgit சொல்லிட்டு, சாரீஸ் நான் அந்த டைம்ல 12 years பேக் நான் சாரீஸ் தான் வித்துட்டு இருந்தேன். 2 ஹவர்ஸ்லயே அந்த 50 ringgit நான் வந்து earn பண்ணிட்டேன். So I was very proud of myself, seriously, because அந்த அந்த பிசினஸ், அந்த அந்த கைத்தொலைபேசி இல்லாம நான் இந்த இந்த 50 ringgitக்கு earn பண்ணிருக்க முடியாது. Because I cannot go outside and work. I have kids at home. எனக்கு வீட்டு வெளியே போறதுக்கு சான்ஸே இல்ல. சோ அந்த 2 ஹவர்ஸ்ல நான் அந்த 50 ringgit வந்து earn பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. I told myself, அந்த 2 ஹவர்ஸ்ல நான் இவ்ளோ பண்றேன்னா 8 ஹவர்ஸ்ல நான் என்னென்ன பண்ண முடியும். Correct. சோ But now அந்த can you commit to your 8 hours? Can you இப்போ now I understand pulling கொஞ்சம் பெருசாயிடுச்சு. Can you commit to your 8 hours? கண்டிப்பா முடியாது அப்பயும் ஸ்டில். ஓகே, அந்த 8 hours ஆன்லைன் பிசினஸ், நோ, இட்ஸ் a big no, because எனக்கே ஆக்சுவலி 8 hours இட்ஸ் குவைட் a lot to commit to Yeah, online business, because correct. எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, படிப்பு ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஐம் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் மதர் அட் த சேம் டைம். நான் ரொம்ப என் பிள்ளைங்களை வந்து ரொம்ப புஷ் பண்ணுவேன். ஸோ பிசைட்ஸ் தட் ஐ commit myself minimum, at least minimum 1 hour, less than 1 hour will do la one day. நான் வந்து Correct. வீடியோஸ் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் நான் டிராஃப்ட்ல போட்டுக்கிட்டே இருப்பேன். so that I can release one day. Maybe if I'm sick tomorrow, I'm not well tomorrow, or maybe I'm out tomorrow, I don't have time to do video. so அந்த அந்த டிராஃப்ட்ல இருக்கிற வீடியோஸ் வந்து தான் ரிலீஸ் பண்ணுவேன். தவிர I will save like what Suriyakan Payung sebelum hujan சொல்லுவாங்களே, Yes, அதே correct, மாதிரி correct. தான். அது தமிழ்ல எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஐயோ கொடியில் தெரியாதே. மலையில் மறக்க முன்னாடி ரெடி தயார் பண்ணி வைங்க. I'm so நிறைய sorry. பழமொழி இருக்கும் கண்டிப்பா தமிழ்ல. ஆமா. ஆனா ஆஹ் என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னா, நிறைய பேர் நாட் ஒன்லி லேடிஸ், இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஏஜ் ஆகணும் கையோட நிறைய பீப்புள் தே வாண்ட் டு டூ. அவங்க நாங்க பார்த்ததுல வந்து நிறைய பேர் வந்து செய்யணும்னு அந்த ஆர்வம் இருக்கு. ஆனா அவங்க என்னன்னா கத்துக்கணும்னு அந்த ஆர்வம் கிடையாது.
ஒரு ஏஜ் வந்து கையில வந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா நம்ம இவ்வளவுதான் அப்சர்வ் பண்ண முடியும், இதுக்கு மேல நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது, நான் கத்துக்கணும்னு விரும்பல. ஆனா இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம நேத்து மாதிரி லைக் ஃபியூ இயர்ஸ் மாதிரி நம்ம வெறும் கடையில வச்சு விற்க முடியாது பாருங்க. அந்த ஐ திங்க் தட் இஸ் கான். அந்த அந்த ட்ரெண்டே முடிஞ்சு. நானே வந்து கடையில போயிட்டு க்ரோசரிஸ் தவிர ஐ திங்க் மற்ற கடையில வாங்க மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஐ பை ஆன்லைன். தேவைப்படுறமா எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்கும். ஆனா the elder generation, especially the elder women, they tend not to want to learn. என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அவங்களுக்கு லேர்னிங் பத்தி? அந்த ஷெல்ல விட்டு வெளியே வந்துடணும். Correct. இப்ப எல்லாம் Very வயசானவங்க கூட டிக்டாக் வச்சிருக்காங்க ஆமா எக்ஸாம்பிளா. ஆமா நான் கேட்பேன், சில பேரு கால் பண்ணி சொல்லுவாங்க, அம்மா எனக்கு இது வேணும், ஆனா எனக்கு வந்து பேங்க்ல காசு போட முடியாது, தெரியாதுன்னு சொல்லுவேன். அப்புறம் நான் கேட்பேன், எங்க இருந்து என்னைய பாத்தீங்கன்னு. நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து உங்களை பார்த்தேன்னு. உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ல பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு கேட்பேன். ஆமா, அந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தா கண்டிப்பா நீங்க பேங்கிங் பண்றதுக்கு, டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கண்டிப்பா வேற யாராச்சும் கேட்டு செய்யுங்க, கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நான் டீச் பண்ணுவேன், நான் கத்து கொடுப்பேன். இந்த மாதிரி செய்யுங்க, கவலைப்படாதீங்க, நான் வந்து ஜெனுவினான செல்லர் தான். ஓகேன்னு சொல்லி நிறைய பேரு வயசானவங்க பட் தே ஹேவ் திஸ் பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா. இப்போ உள்ள correct. ட்ரெண்ட் ஆன ஃபேமஸ் ஆன சோஷியல் மீடியா. சோ வாட் ஐ வுட் ஆல்வேஸ் சேஸ், அந்த ஷெல்ல விட்டு வெளியே வந்தாதான் எவ்வளவு அழகான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலாம். They can know how beautiful is outside, how beautiful are things that they can learn and absorb. நிறைய விஷயம் இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயம் இப்படிலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு நானே இப்ப இந்த 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 ஒரு ஏஜ்ல வந்து இப்படிலாம் பண்ணலாமா, எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு நானே இந்த வயசுல நான் ரொம்ப கத்துக்கிறேன். சோ இஃப் யூ ஆஸ்க் மீ, நாலேஜ் வந்து நிறைய இருக்கு ஆக்சுவலி. அவங்க வெளியே வரணும், நானும் செய்யணும், நானும் இந்த காசு சம்பாதிக்கணும், நானே இந்த மாதிரி செய்யணும், ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்கணும், நானும் உங்க மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ லைக் வாட் ஐ சே, அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஃபோக்கஸ், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியம். I want to talk about portraying yourself online. இப்போ வந்து TikTok நீங்க பாத்தீங்கன்னா, I mean let's talk about TikTok. TikTok வந்து before it became இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ரெவென்யூ ஆகுச்சு. ஆனா it was never designed to be like that. அது வந்து ஆரம்பித்த காலத்துல வந்து TikTok was supposed to be the replacement app for Dubsmash and Musical.ly. அதுதான் டிசைன் பண்ணி. ஆனா for some reason இன்னைக்கு அது மாறி வந்து ஒரு பிசினஸ் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. And many people are leveraging from TikTok, to be honest. ஆனா அட் த சேம் சைட் அந்த குட் இருக்கும்போது கூட அந்த பேட் இருக்கும். நிறைய பீப்புள், ஐம் நாட் ஜஸ்ட் ஜெனரலைசிங் உமன், நிறைய பீப்புள் வந்து ஃபால்ஸா போர்ட்ரே பண்றாங்க அவங்க செல்ஃப்ல ஆன் டிக்டாக். இன்ஃபேக்ட் இது வந்து இட்ஸ் வெரி காமன் இன் செல்லர்ஸ். அவங்க வந்து ஏதாச்சும் கிறுக்குத்தனமா இல்ல ஏதாச்சும் less modest இந்த மாதிரி செஞ்சு தான் புஷ் பண்றாங்க ப்ராடக்ட். I don't want to mention any names, but there are a few people on TikTok that do it. How important is it to maintain showing yourself in a good way? Or modest, I'm a woman, I'm not going to cross this line. I'm a man, I'm not going to cross this line in order to push my product. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். What you feel? நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இது என்னோட பாடி, myself, I want to do what I want to do. Nobody has the right to question me. எனக்கு பொறுத்த வரைக்கும் உங்க ஐடென்டிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி as a seller, let's say அவங்க மேபி கண்டிப்பா ஒரு அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், டாட்டரா இருக்கலாம். சோ அந்த ஐடென்டிட்டி who you are is ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எனக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலி. பட் அதுதான் ரொம்ப பேர் எதிர்பார்க்கறாங்க. நிறைய பேரு நிறைய டிஃப்ரெண்டா செஞ்சாதான் நிறைய வியூஸ் வருது, அதுதான் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. தட் இஸ் வாட் அவங்க ஃபீட் பண்றாங்க. சோ இப்படி நீ செஞ்சாதான் நிறைய வியூஸ் வருது. சோ லைக் சம்டைம்ஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ, லைக் they have like no choice. எனக்கு என்னோட ப்ராடக்ட் விற்கணும், நான் இப்படிதான் ஒரு கிறுக்குத்தனமா நான் ஏதாச்சும் செஞ்சுதான் போடணும் சொல்லிட்டு அந்த ஒரு புஷ் ஃபேக்டர்ல இருப்பாங்க நிறைய பேரு. சோ நான் யோசிப்பேன், இந்த மாதிரி செய்யணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலி. நிறைய விதம் இருக்கு அழகா செய்யறதுக்கு, அழகா சொல்றதுக்கு. பட் சம்டைம்ஸ் they are just so used to it. They just like, நான் செய்யறேன் பரவாயில்ல, இப்படி ஈஸியா இருக்கும், யூனோ, ரொம்ப ரொம்ப பேர் பாப்பாங்க, ரொம்ப பேரு இந்த ப்ராடக்ட் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஈஸி வேயா போறாங்க. தவிர they forget to sense that they are also a woman representing another woman.
அதுதான் ஒரு Exactly. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஆக்சுவலி. Correct, correct. Very well said, Lata. I want to talk about வீடியோ நீங்க சொல்றீங்க வீடியோ நம்ம டார்கெட் வந்து மேபி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து இஸ் மோர் மென் ஃபார் இந்தியன்ஸ் டு யூஸ். ஆனா நிறைய பேர் வந்து ஒரு ஒரு காமனான மொழியில தான் மல்லியில பேசுறாங்க. இது why do you think they do this? இது வந்து வியூஸ் நியூட்ரலைஸ் பண்றதுக்கா ஆர் யூ ஃபீல் வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து நான் எல்லாத்துக்கும் புஷ் பண்ண போறேன், ஐ வாண்ட் த ரீச் டு பி மோர்? கண்டிப்பா ரீச் டு பி மோர். எல்லாத்துக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பா அந்த தாட்ஸ்ல தான் நாங்க போறோம். நாட் ஓன்லி இந்தியன்ஸ், பிகாஸ் நிறைய பேரு ஐ மீன் மல்லே மார்க்கெட் பிடிக்கணும் கண்டிப்பா சொல்றதுக்கு நிறைய சான்சஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிராப் பண்றாங்க. பிகாஸ் இட்ஸ் வைட். நான் வித்தா கண்டிப்பா ஒரு 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 மல்லே கஸ்டமர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க, ஓகே எப்படி எதுக்கு நான் எங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு. சோ அந்த மல்லே மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா they will have a lot of struggle in the online. even நானே ஆக்சுவலி 99.99% இந்தியன்ஸ் தான் ஆக்சுவலி. ஓகே மல்லே மார்க்கெட் கொஞ்சம் கஷ்டம், பட் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பா பிச்சுக்கிட்டு ஓடும் ஆக்சுவலி. there will be. And என்ன ஒண்ணு வந்து நான் ஏன் அட்வைஸ் பண்ணுவேன் நிறைய பேருக்கு யூஸ் காமன் லாங்குவேஜ் இஸ் பிகாஸ் அந்த அல்கோரிதம் ஒர்க்ஸ் லைக் தட். டிக்டாக்கோட வியூஸ் வந்து இனிஷியலி 70% டாமினேட்டட் பை 70% ஆஃப் த வியூஸ் FYP இஸ் டாமினேட்டட் பை. ஸோ வந்து நீங்க எந்த வீடியோ செஞ்சாலும் நீங்க நீங்க சொல்றா இல்ல நான் தமிழ்ல தான் வீடியோ செய்யணும், நீங்க 2 வீடியோ செய்யுங்க. ஒன்று தமிழ்ல ஷூட் பண்ணுங்க, இன்னொன்று மலையாள ஷூட் பண்ணுங்க. பிகாஸ் வந்து இது வந்து உங்க பெனிஃபிட் தான் வரும் பாருங்க. எண்ட் ஆஃப் தி டே 2 சைட்லயும் பார்ப்பாங்க. நியூட்ரலா போற வீடியோ அண்ட் தென் நீங்க டார்கெட் மார்க்கெட் போற வீடியோ. So when it comes to videos and promoting your products and all, என்ன மாதிரி டூல்ஸ் பாய்ப்பீங்க? Do you இல்ல வெறும் போன் தானா, இல்ல தனியான டூல்ஸ்ல ஆளுங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா ஷூட் பண்றதுக்கு? நீங்க ஒண்டி தான், ஐ மீன் ஹவுஸ் ஒய்ஃப் ஒண்டி தான், எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இப்போ வேற வேற ஆங்கிள் இருந்தெல்லாம் எடுக்கணும்னா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? கண்டிப்பா வேற வேற ஆங்கிள் தான் எடுப்பேன் நானு. நான் ஒண்டிதான், யாரும் இல்ல, யாரும் எடுக்கிறது இல்ல என்னைய. சோ வேற வேற ஆங்கிள் போட்டு இது இந்த ஆங்கிள் செஞ்சா நல்லா இருக்குமா, அந்த ஆங்கிள் செஞ்சா நல்லா இருக்குமா, இந்த சைடு வந்து மூஞ்சி எப்படி இருக்கு, அந்த சைடு வந்து எப்படி இந்த ப்ராடக்ட் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் சாங். அந்த அந்த மியூசிக் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். ஓகே, அப்புறம் உங்க கேப்ஷன், உங்க ஹேஷ்டேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் அந்த 3 செகண்ட் அந்த உங்க கவர் பிக்சர், கவர் போட்டோ இருக்கும், அது என்ன நீங்க போடுறீங்க அதையும் நீங்க வந்து செட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த few things that very important in online business that you have to learn, have to தர்பாக்சர். ஓகே, அப்புறம் நீங்க லைஃப் செய்யணும். லைஃப் செய்யறதுக்கு கண்டிப்பா ஐ ஹேவ் வெரி டிஃபிகல்டிஸ் டு டூ லைஃப், பிகாஸ் லைஃப் வந்து யூ ஹாவ் டு ரெடி ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் 2-3 hours, அந்த அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல 2-3 hours நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல நான் இன்னும் போல. I've done short life, but not up to 2-3-4-5 hours. அந்த டைம் நான் சொன்னேன்ல, அந்த மேனேஜிங் டைம் ஃபார் மை ஃபேமிலி, மை பிசினஸ், அது சரியா இருக்கு. ஸோ மேபி அந்த அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஹேஷ்டேக், அந்த கவ் பிக்சர்ஸ், த வே யூ டாக், விச் ஆங்கிள், வாட் சாங், வாட் மியூசிக், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெண்டிங்கான மியூசிக்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, சோ அதை நீங்க யூஸ் பண்ணி போட்டாலே உங்க வியூஸ் பிச்சுட்டு விடும். அண்ட் nowadays people like something different. They like to see result. இப்பெல்லாம் ரிசல்ட் பார்த்தா வாவ் இப்படியா எப்படின்னு கேட்பாங்க நிறைய பேரு. சோ அதுக்கு ஆக்சுவலி நிறைய வியூஸ் போகும். You mean testimony videos and all that? Yes, exactly. Testimony videos. Especially our own testimony. Example, நான் வந்து weight loss journey பண்ணியிருக்கேன். So இந்த weight loss journey வந்து நிறையவே views வந்துச்சு. Okay, very very much views until they used to pull in me and ask me, எப்படி சிஸ்டர் இப்படி செஞ்சீங்க, நீங்க என்ன ப்ராடக்ட் எடுத்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாம் நான் வந்து கோ த்ரூ பண்ணேன். நிறைய பேர் நம்பல என்ன. ஓகே, ஆக்சுவலி நான் வந்து ப்ராடக்டே எடுக்கல, நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்பவே இல்லை. நான் வந்து வீடியோஸ் ஒரு few takes, few photos, few videos எடுத்து I make them believe that you have to believe me what I'm doing. It's not magic. இது வந்து ஒரு ப்ராசஸ் சொல்லிட்டு நான் வந்து கன்வின்ஸ் பண்ணி நிறைய எஃபர்ட் எடுத்தேன் ஆக்சுவலி. பிகாஸ்
நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. இதை எப்படி செஞ்சீங்க, அதை எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த இந்த கொஸ்டின் மூலியமா ஆக்சுவலி நான் நிறைய வீடியோஸ் பண்ணேன். ஒரு ஒரு கொஸ்டினுக்கு நான் ஒரு ஒரு வீடியோ பண்ணேன். ஸோ ஐ ஹேட் அ content டு டூ. Right. Okay, we are getting actually some comments on our Facebook. There's one from the Tiba Maran. She said you're a real role model, a person who walks and talk. Truly a blessing. Thank you so much, Miss Tiba. This is for you, Lata. But at the same time, நீங்க வந்து questions கேட்கலாம். லைஃப்ல யாரும் இருக்கீங்க, நீங்க டைரக்டா மிஸ் லதா கிட்ட இல்ல என்கிட்ட ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ப்ளீஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, உங்க கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இல்ல ஜூம்ல இருக்கிறவங்க ஜூம்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நோ ப்ராப்ளம். இதுக்கு சம்மந்தப்பட்டு மட்டும் இல்ல, நீங்க எது கேட்கலாம் அவன் பர்சனல் கொஸ்டின்ஸ் தவிர நீங்க ஏதாச்சும் கேட்டீங்கன்னா நம்ம பிசினஸ் சம்மந்தப்பட்டீங்கன்னா வில் ஆன்சர். ஸோ கமிங் பேக் டு திஸ் what we were talking about. So of course வந்து stereotypes நிறைய பேர் இருப்பாங்கல்ல. Stereotypes people who pushing you down. நிறைய பேர் வந்து கண்டிப்பா வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன செய்றீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க. ஃபேமிலிலாம் யாராச்சும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா. இதுதான் மெயினா சொல்லுவாங்க தவிர என்ன நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. வாட் இஸ் யுவர் ஒன் அண்ட் ஒன்லி ரெஸ்பாண்ட்? நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. நீ என்னது அந்த பிளாட்ஃபார்ம்லயே எவ்ரிடே இருப்பியா, வீடியோ செஞ்சுக்கிட்டே இருப்பியா, போட்டோஸ் போட்டுக்கிட்டே இருப்பியான்னு. நான் யோசிப்பேன், நான் அதை போட்டுட்டு இருந்தேன், அப்புறம் மத்த வேலை நான் யார் பாக்குறதுன்னு கேட்பேன். சோ நிறைய ஃபேமிலி, யூஸ்வலி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. பிகாஸ் தே ஃபீல் தே ஹேவ் ரைட்ஸ் நிறைய இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு. சோ நான் சொல்லுவேன், இதெல்லாம் போடாட்டி என்னோட பிசினஸ் பவுஸ் பண்ணிடும். நம்பர் ஒன், நான் சொன்ன மாதிரி they'll forget because trend every time வைரலான விஷயம் நிறைய போயிட்டு இருக்கு. they might just forget who you are, what you sell. சோ நீங்க போட்டுக்கிட்டே இருந்தாதான் நிறைய பேர் பார்க்கதான் அவங்களுக்கு பிடிக்கும். சோ பார்த்துக்கிட்டே இருந்தா நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா they will forget you. சோ நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்துச்சு. ஐ மீன் வித்இன் ஃபேமிலி தான். கண்டிப்பா நீ ஏன் இந்த வீடியோ செய்யற, நீ ஏன் அப்படி செய்யற, நீ ஏன் இப்படி செய்யற, நீ ஏன் சாப்பிடுற வீடியோ செய்யற, சாப்பிட்டுட்டே இருப்பியா, நீ ஏன் இந்த ப்ராடக்ட் செய்யறன்னு நான் ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுப்பேன். வாட் ஐ எம் யூசிங், நான் கண்டிப்பா பாவிச்ச ப்ராடக்ட் தான் நான் கண்டிப்பா விற்பேன். நான் சாப்பிட்ற ப்ராடக்ட் தான் கண்டிப்பா விற்பேன். நான் வந்து கஸ்டமர்ஸை கெயின் பண்ணணும், ட்ரஸ்ட் கெயின் பண்ணணும். அதுக்கு நான் கண்டிப்பா வீடியோ செய்யணும். அவங்க கேட்பாங்க, ரத்தா நீங்க செஞ்சிட்டீங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க யூஸ் பண்றீங்களான்னு. சோ ஃபார் தட் நான் வந்து அந்த கண்டிப்பா அந்த ப்ராடக்ட், அந்த பர்டிகுலர் திங் ஐ ஹேவ் டு யூஸ் இன் ஆர்டர். சோ நிறைய பேக்லாஷ் வந்திருக்கு, சேயிங் தட் நீ எப்படி ஃபேமிலிய பாக்குற, யூ ஹேவ் டைம் ஃபார் ஆல் தீஸ், நீங்க என்ன வைரல் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் செய்றீங்களா, உங்களுக்கு இதுதான் பொழப்பான்னு. No, this is my business. If you take this as negative thing, then that is your issue lah. இது வந்து நான் business தான் பாக்குறேன் தவிர I'm not doing anything else. I'm not harming anyone. நான் யாரும் ஏமாத்தல, யாரும் Correct. ஹார்ம் பண்ணல. பிகாஸ் வந்து இதுக்குன்னு ஒரு தனி தைரியம் வேணும், எஸ்பெஷலி லேடிஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் வந்து ப்ராமினென்ட்லி வந்து ஒரு மேல் டாமினேட்டடான ஒரு இண்டஸ்ட்ரி. டாக்கிங் அபவுட் 10-15 years ஆன்லைன்ல வந்து இருக்கிறதுலாம். ஆனா போஸ்ட் கோவிட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஃபீமேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. இப்ப மேல் செல்லர்ஸ் விட ஃபீமேல் செல்லர்ஸ் தான் ரொம்ப. டாக்கிங் அபவுட் பீப்புள் ஹூ லைக் இப்போ என்னோட சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு காலத்துல பேசவே மாட்டாங்க, சிரிக்கவும் மாட்டாங்க, ரொம்ப அப்படியே அமைதியா இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க டிக்டாக்ல பண்ற பிசினஸ் பார்த்தா எனக்கே ஐயோ நானே போய் கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ வாட் do you think was and the main reason the post covid வந்து என்ன was financial a reason why a lot of women said, you know what, we're going to do this, நம்ம இது செய்ய போறோம்? கண்டிப்பா ஃபைனான்சியல் தான். ஃபைனான்சியல் நிறைய பேர் கோவிட் டைம்ல நிறைய பேரை தாக்குச்சு, நிறைய பேர் ஜாப் இழந்தாங்க, நிறைய பேர் ஹேட் டு பி அட் ஹோம், நிறைய பேர் காசு இல்லாம இருக்காங்க. சோ இந்த கோவிட் டைம் வந்து நிறைய பேருக்கு வேக் அப் பண்ணுச்சு, இப்படிதான் செய்யணும், யூ ஹாவ் டு கம் அவுட், நீங்க செஞ்சுதான் ஆகணும், நீங்க ஒரு நிலைக்கு வரணும்னா நீங்க பண்ணிதான் ஆகணும், யூ ஹேவ் நோ சாய்ஸ், திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டு, இதுதான் உங்களுக்கு இருக்கு, இதுதான் உங்களுக்கு சர்வைவல், இதுதான் பண்ணணும்னா அதுதான் பண்ணணும். And it's a completely free platform. Actually வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இல்ல நீங்க ads எல்லாம் போடணும். அதெல்லாம் actually by rights I don't think many people actually until today they do ads. So I want to come back and ask, நீங்க வந்து so far வந்து முக்காவாசி வந்து நீங்க செய்யறது வந்து it's all
நீங்க மத்த ஆளோட ப்ராடக்ட் கன்சிடர் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஒரு ப்ராடக்ட் செய்யலான்னு, நம்மளோட பிராண்ட் கிரியேட் பண்ணலான்னு? பிகாஸ் நீங்க ஆக்சுவலி நீங்க ஒரு பிராண்ட் ஆயிட்டீங்க. மாம் பாஸ்ன்னு சொல்லி நீங்க ஒரு பிராண்ட் ஆயிட்டீங்க. ஆனா கன்சிடர் பண்ணிருக்கலாம், ஐ வாண்ட் டு டேக் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் டூ மை ஓன் ப்ராடக்ட். நிறைய வாட்டி ஆக்சுவலி மை ஹஸ்பண்ட் இஸ் த மெயின் பில்லர் ஆக்சுவலி. அவர் தான் சொல்லுவாரு நிறைய வாட்டி எவ்ரி டைம், செய்யி, யூ கேன் டூ. நான் தான் ஆக்சுவலி இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் இட்ஸ் நாட் தட் பயோன்னு இல்ல, அந்த நாட் ரெடின்னு எனக்கு ஐ ஃபீல் தட் ஐம் நாட் ரெடி. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க யூ ஆர் ரெடி, யூ கேன் டூ இட்னு. மேபி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் சொன்னேன் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடுறதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் த ஒன்லி திங் இஸ் ஸ்டாப்பிங் மீ. அதர்வைஸ் ஆஃப்கோர்ஸ் லைக் நீங்க சொன்ன மாதிரி அந்த மம் பாஸ் லதா எம்பையர்னு சொன்னாலே எவ்ரி ஒன் நோஸ் மம் பாஸ் லதானா, பிகாஸ் தட்ஸ் ஹவ் நான் வந்து போர்ட்ரே பண்றேன் என்னோட செல்ஃபை, மம் பாஸ் லதான்னு. சோ நிறைய பேர் நீங்க பார்த்தா கூட நீங்க தானே மம் பாஸ் லதான்னு ஆமான்னு சொல்லுவேன். சோ தட் நேம் இட் செல்ஃப் இஸ் அ பிராண்ட். So they ஆமா. know me through Mom Boss Lata. So yeah, and the mom boss vandichuna, actually I'm a mom and I'm also a boss. So that's how the name got created lah. So otherwise na kandipa என்னோட own சொந்த brand கண்டிப்பா நான் வெளிய ஆக்குவேன். But on the time and the I have to really focus, like I told you, வீட பார்க்கணும், பிள்ளைங்கள இருக்காங்க, அவங்க ஹோம்ஒர்க்ஸ பார்க்கணும், ஹவுஸ் சார்ஸ், நிறைய விஷயம் இருக்கு. 3 பிள்ளைங்க இருக்கு பிளஸ் மை ஹஸ்பண்ட். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். ரொம்பவே ஜகிள் பண்ணிட்டு இருக்கேன் இங்கேயும் அங்கேயும். சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டா போகுது. as a woman, we are age catching up. A lot of emotions that we have to handle. ஒண்ணுக்கு 4 பேரோட emotions handle பண்ணிட்டு இருக்கணும். So it's quite tiring. Okay, I won't lie, ரொம்பவே tiring-ஆ இருக்கும். But அதையும் தாண்டி every day we have to wake up and say, okay, this is a new day, this is a fresh day. Lata, do it. Lata, you got to do it. If you don't do it, nobody's going to do it for you. நீங்க செய்யணும், நீங்க செய்யாட்டி யாரும் நிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. So I would say the most la. I mean, I don't know whether my husband is watching here or not, but most importantly, my husband is the main pillar actually. அவர் தான் ரொம்ப புஷ் பண்ணுவாரு என்னைய. நான் தான் okay wait he's my pushing factor actually. I mean, 12 years back அவர் தான் புஷ் பண்ணாரு. என்னோட ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் வந்து பேர் வந்து அவர் தான் வச்சார் ஆக்சுவலி, பெண்ணை உனக்காகன்னு. அவர் தான் ஆமா 12 years back, because the one I mentioned earlier, நான் சாரி வித்துட்டு இருந்தேன், ட்ரெடிஷனல் காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஃபார் தீபாவளி ஸ்டஃப் அண்ட் எவ்ரிதிங். சோ அவர் தான் பெண்ணை உனக்காகன்னு சொல்லிட்டு போடு, அவனோட ஃபேஸ்புக் பேஜ் ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் தான் ரொம்ப புஷ் பண்ணுவாரு என்னை ஆக்சுவலி. he's my main back pillar. அவரே தான் ஆக்சுவலி. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, யூஸ்வலி மென்ஸ் என்னோட பிள்ளை வந்து என்னோட ஒய்ஃப் தான், ஆக்சுவலி என்னோட பிள்ளை வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். தெரியல பாத்துட்டு இருக்காரா இல்லையான்னு. Very nice. You see, so it actually takes ரெண்டு பில்லரும் வேணும். I mean, wife supporting the husband, wife and husband supporting the wife. It's very crucial in any business also. But I want to ask, நீங்க எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி, you have invested on a product, just say invested a lot of money, எடுத்து விற்க முடியாம போயிருக்கா? இது நடந்திருக்கா? இல்ல. So far no. Wow, that's actually good. அதனால தான் சொன்னேன் நீ வந்து மாஸ்டர் செலவு. Because எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இன்கம் வேணும்னா நான் அந்த ப்ராடக்ட பல்கா வாங்குவேன். அந்த ப்ராடக்ட நான் பார்க்க தான் வித்து முடிச்சிருவேன். Because I don't want to see the product lying in my house, lying in the room, lying in my cupboard. அந்த ஜாமான் நான் பார்க்க ஐயோ இன்னைக்கு நான் வித்துறணும், 10 இன்னும் இருக்கு, 10 நான் வித்துறணும் இன்னைக்குன்னு சொல்லிட்டு அது வித்தாதான் எனக்கு காசு. So that's my money, that's my income, that's my finance சொல்லிட்டு I'll push my effort, seriously. நிறைய effort போடுவேன், நிறைய stuff. I will do everything it takes in a good manner. நீங்க சொன்ன மாதிரி டிக்டாக்ல நிறைய பேர் நிறைய விஷயம் செய்யறாங்கன்னு, அந்த மெனஸா இல்லாம வேற விஷயம். நிறைய பேர் டிக்டாக்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. லைக் ஐ டோல்ட் யூ, Facebook is free, Instagram is free. நிறைய பேர் ஸ்டேட்டஸ பாக்குறாங்க. So what I want to say is, இப்ப ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா,
as a seller நிறைய பேர் கண்டிப்பா புரணம் பண்ணுவாங்க, சிஸ்டர் இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைங்க. நீங்க சேவ் பண்ணதான் and make sure that person to save your contact, because எல்லா ப்ராடக்ட்ஸ் or whatever you're doing கண்டிப்பா நீங்க ஸ்டேட்டஸ்ல ஏத்துவீங்க, நீங்க உங்க Facebookல ஏத்துவீங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆன்கோயிங்கா போறதுக்கு இந்த கான்டாக்ட்ஸ் கண்டிப்பா வேணும். இட்ஸ் லைக் a diamond, இட்ஸ் லைக் a gold for us actually. இது வந்து ஒரு ஃப்ரீ டேட்டா பேஸ். ஓகே, இது வந்து அவங்களே வர மாதிரி லட்சுமி எங்ககிட்டயே வர மாதிரி எல்லாம் சேவ் பண்ணி, so அவங்க கிட்டயே சொல்லுங்க, சிஸ்டர் you can actually just view my status for all the upcoming updates or any online products or anything advice you need, you know. so அந்த ஸ்டேட்டஸ் மூலியமா நிறைய பேர், நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய blessings எனக்கு வந்திருக்கு. like I told you, elderly people than me, like my என்னோட அம்மாவோட ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் பிளஸ் பண்ணோம். ஈவன் ஃபார் திஸ் ஆன்லைனோட விஷயத்துக்கு வந்து நான் லிங்க் ஷேர் பண்ணல. நிறைய பேர் குட்மா, வெரி குட், ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ, யூ ஷுட் டூ திஸ் மோர் சொல்லிட்டு நிறைய பேர் ஐ ஃபீல் சோ ஹாப்பி, யூனோ. நிறைய ஜெனுவின் பீப்புள் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. ஐ ஃபீல் சோ ஹாப்பி. ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் சப்போர்ட் பண்றது ரொம்ப பேர் இருக்காங்க. வெரி வெரி மச் ஐ வுட் லைக் டு ஆக்சுவலி say thank you. I mean, அவங்க எல்லாம் ஆக்சுவலி நான் இல்ல, பிகாஸ் அந்த மோட்டிவேஷன், அந்த புஷ் ஃபேக்டர், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஹஸ்பண்ட்ஸ். நிறைய பேர் ஒய்ஃப் இருப்பாங்க வீட்ல, ஹவுஸ் ஒய்ஃபா லைஃப்லெஸ்ஸா இருப்பாங்க நிறைய பேர். பிகாஸ் ஐ வாஸ் இன் தட் ஸ்டேஜ். ஐ வாஸ் வெரி டிப்ரெஸ், ரொம்ப டிப்ரெஸ்ஸா, காசு இல்லையே எப்படி ஜெனரேட் பண்ண. பிகாஸ் ஐ வாஸ் லைக் ஐ told you I was earning 5 figure back in 12 years back. நான் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன். சோ காசு சம்பாதிக்கிற ஒரு 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 கேர்ள் கிட்ட வந்து அப்படி ஒண்ணும் இல்லாம எடுத்தா எப்படி இருக்கும், அந்த அந்த ஒரு ஃபீலிங், ஒரு டவுன் ஃபீலிங், ஒரு நான் இவ்வளவுதானா, நான் இவ்வளவுதான் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. ஒரு வெரி வெரி டவுன், ஒரு ஒரு சேட்டான மூமெண்ட். அந்த டைம்ல என்னோட ஹஸ்பண்ட் இல்லாட்டி எனக்கு அந்த வைஃப் push factor, why am I here, what am I doing, why am I at home, I've been chosen to be at home for a reason. Okay, so use this opportunity, இந்த opportunity யூஸ் பண்ணிட்டு நான் ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் நான் ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி. so it's a very meaningful-ஆன journey, என்னோட journey. So let's talk about some tricks and tips. இப்போ நீங்க கண்டிப்பா வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க போட்டோஸ்லாம் எடுக்கணும்னு. என்ன என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க ஃபார் பீப்புள் who are new in the products? What are your photographic advice? என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? நான் போட்டோ எடுக்கணும், அழகா எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும், இல்ல நீங்களும் ஃப்ரேம்ல இருக்கணும். Can we talk something? presentable. presentable-ஆ இருக்கணும். ஆமா, presentable. நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு ஆக்சுவலி. You don't need to actually make up, okay? Because now and I'm not a makeup kind of person. Now and ரொம்ப plain kind of person. I don't make up at all. So to be presentable, நிறைய filters இருக்கு social platformல, which is free like I told you. So make use of it. Use the filters. People must look at you. Wow, she's nice. She looks good. She looks presentable. அவங்க நல்லா இருக்காங்க பார்க்க. ப்ராடக்ட் வச்சுட்டு அவங்க வந்து ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு they will follow you, they will like you. அதாவது லைக் யூ see, இன்ஃபேக்ட் இப்போ தமிழ் படத்துலயும் நீங்க எடுத்தீங்கன்னா வந்து ஹீரோயினோட இன்ட்ரோ சீன் வந்து மட்டும் வரும்போது வந்து பின்னால அப்படியே ஜொலிக்கும், அந்த பிரைட்னஸ் ஆட் பண்ணுவாங்க ஸ்கிரீன்ல, பின்னால ஒரு லைட் அடிப்பாங்க. யூனோ இது வந்து we tend to think இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ். தி பெட்டர் யூ லுக், ஐ மீன் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்க லுக், நீங்க பிரசன்டபிளா இருந்தா தான் ஐ மீன் இட்ஸ் a good சேல்ஸ் மெத்தட். இப்போ நம்ம வந்து ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம், நம்ம அழகுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம். முதல்ல நம்ம பிரசன்டபிளா இருக்கணும். we need to show like நம்மளும் குளிச்சு நல்லா சுத்தமா இருக்கு நம்ம அப்போ வீடியோ நம்மளே வந்து லைக் if we don't take care ourselves, முடியல ஒழுங்கா சீப்பாம அந்த மாதிரி வந்துட்டு ப்ராடக்ட் வித்தா it doesn't look professional. அப்புறம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க you have to portray that you are a healthy person. நீங்க வந்து I think about a few years ago நீங்க வந்து ஒரு weight loss journey start பண்ணீங்க. I remember I was following a weight loss journey, and then at the same time once அது நீங்க முடிச்ச கையோட வந்து நீங்க ரொம்ப ஹெல்த் ப்ராடக்ட்ஸ்லாம் வித்து you started to sell some health products. ஆனா அது வந்து believable-ஆ இருந்துச்சு அந்த டைம்ல, because you yourself finished the journey. Some people who they don't look healthy but they tend to want to sell healthy products. எனக்கு வந்து டவுட்ஸ் வரும் வாங்குறதுக்கு.
ஆமா. சோ இது வந்து என்ன என்ன உங்களோட உங்களோட வாட்ஸ் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ்? எனக்கு பொறுத்த வரைக்கும் the person must விக்கிற விக்கிற ப்ராடக்ட் வந்து சிங்கா இருக்கணும் ஆக்சுவலி. ஆமா, சிங்கா இருக்கணும். கரெக்ட். ஆமா. நீங்க அந்த 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 விக்கிற ப்ராடக்ட் வந்து நீங்க பாவிக்கணும், நீங்க அது கூட பேசணும், நீங்க அது கூடயே இருக்கணும், அது கூடயே ஃபாலோ பண்ணணும், அது கூடயே ஆமா, அந்த அந்த ஜேர்னி இருக்கணும். சோ கரெக்ட். மத்தவங்க பார்க்க தான் ஆமா எஸ் ஷி இஸ் வித் திஸ் ப்ராடக்ட், ஷி இஸ் வித் திஸ் திங், ஷி இஸ் டூயிங் திஸ் சொல்லிட்டு அந்த ஜேர்னி அந்த ப்ராடக்ட் கூடயே இருக்கணும். சோ when like I told you first time customer வந்து பார்த்தோன்னு வாங்க மாட்டாங்க. It's very ஆமா. difficult. Okay, it's not like just like that. No, இல்ல. பார்க்க பார்க்க நிறைய வீடியோஸ், நிறைய ஈவன் ஆஃப்டர் 2 years, ஆஃப்டர் 3 years வாங்குற கஸ்டமர்ஸ் கூட இருக்காங்க. ஓகே, நிறைய பாப்பாங்க, எங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க அந்த ப்ராடக்ட் பத்தி, பட் வாங்க மாட்டாங்க. because they are not ready. Okay, கரெக்ட். they want to feel that they are ready, they want to buy this, they want to make sure that okay fine I'm going to use this because they have to use that. சும்மா வாங்கி வெச்சா no point. நிறைய கரெக்ட். பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க, இது எப்படி பாய்க்கணும், அதை எப்படி பாய்க்கணும், இது செஞ்சா எப்படி இருக்கும், இது செஞ்சா அப்படி இருக்கும்னு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் நீங்க பாவிச்சாதான், நீங்க அந்த ரிசல்ட் காமிச்சாதான் உங்களுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். So that's கரெக்ட். my only thing. அந்த சிங்க், அந்த ப்ராடக்ட் நீங்க அந்த திங்க் ப்ராடக்டோட பண்ணு. சிங்க் பண்ணணும். How do you handle complaints? இப்போ கண்டிப்பா வந்து யாராச்சும் வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தது இல்லை. இது வந்து was one of our discussion we had a few weeks ago. Especially இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். They like to complain about small products. நான் பெரிய அமௌண்ட் ஆஃப் காசு கொடுத்து வாங்குற ப்ராடக்ட் பத்தி கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், we go to KFC, we order, we are not happy with what we have been given, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு சின்ன கடையில போயிட்டு அங்க ஒரு பொரிச்சுக்கொள்ளி வாங்க, அங்க சந்தோஷம் கடை வீட்டுல திருப்பி வந்து போய் ஏசுவாங்க. அது வந்து ஆன்லைன் செல்லர்ஸ்க்கும் உண்டு இந்த ப்ராப்ளம். and I have faced this as well. இப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க உங்க கம்ப்ளைண்ட்ஸ்? how do you handle your complaints? ஓகே, we cannot actually எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது கண்டிப்பா. ஆமா. ஓகே, மேபி அந்த ஏ ப்ராடக்ட் வந்து ஏ கஸ்டமருக்கு ஒத்து வராது, ஏ ப்ராடக்ட் வந்து பி கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ லைக் ஐ டோல்ட் யூ, லைக் 5 fingers not the same தானே. ஸோ மேபி that person is okay with that is because they like it, they have already put into the mind that I'm going to like the product, I'm going to love it, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கும், நான் பாவிக்க போறேன், இதுதான் நடக்க போகுது, அந்த அந்த நம்பிக்கை அந்த ப்ராடக்ட் மேல. அதுவும் டிஃப்ரெண்டான கஸ்டமர் இல்ல, எப்படி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட யூஸ் பண்றாங்களா, டவுட்டோட சாப்பிடுறாங்களா சில பேரு. கண்டிப்பா டவுட்டோட தான் கம்ப்ளைண்ட் பண்ணிதான் செய்வாங்க தவிர வேற ஒண்ணும் இல்ல. நிறைய பேரை நான் பார்த்தேன். கண்டிப்பா. You see, this makes us better sellers. Actually, for எனக்கு வந்து like I take complaints as I don't look at it as complaint. Complaints are பார்க்க மாட்டேன், criticism பார்ப்பேன். It's two different things. Complaints and criticism. Criticism வந்து நான் எடுத்த கையோட I like to better my products. முன்ன வந்து when I was doing online sales, நான் வந்து கரம் மசாலா வித்திருந்தேன். It was very successful. I think என்னோட ப்ராடக்ட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் வந்து என்னோட கரம் மசாலா. ஆனா அதுலயும் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்க சொல்லுவாங்க, இல்லையே கரம் மசாலா எனக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தாளிக்கிற சாமான்ல இருக்கிற ஒரு விஷயம். அது என்ன ஸ்பெஷல் கரம் மசாலா? ஆக்சுவலி நிறைய பேர் வந்து கரம் மசாலான்னு என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. இட்ஸ் த இந்தியன் அஜினமோட்டோ. அது ஒண்ணுதான். அது வந்து இந்த இந்தியன் ஃபுட் வெர்ஷன் ஆஃப் அஜினமோட்டோ. ஸோ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்ல இது போட்டா எனக்கு கொஞ்சம் சால்ட்டி ஆகுது, இது போட்டா கொஞ்சம் I mean, I feel அந்த பெப்பரி டேஸ்ட் கூட வருது. ஸோ I accepted my criticisms like this. நான் இந்த மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிட்டு and I moved on. Of course உங்களுக்கும் இருந்திருக்கு. I mean, sure this is also been okay. So ஒரு புது செல்லர் இப்போ இண்டஸ்ட்ரிக்கு புதுசா வர போறாங்க. இன்னைக்கு நான் வந்து I want to become like Lata. I want to start selling something. அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஒரு ப்ராடக்ட் இருக்கு. What is the first few things product தவிர்த்து what are few things they should invest? என்ன இன்வெஸ்ட் பண்ண? What do you think they should invest on to start their journey? Time. இப்போ okay, let's talk about products enhancement, like maybe ஒரு நல்ல phone, இந்த ஒரு tripod. இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண like a good tripod something. இதுல வந்து அவங்க போட்டோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எப்படி எடுக்கணும்,
மத்தவங்க கண்ணுல ரொம்ப நல்லா இருக்கணும் பார்க்க. ஓகே, ஆமா. டெம்ப்டிங்கா இருக்கணும், டேஸ்டியா இருக்கணும், எக்ஸ்பிரஷன், போட்டோ நீங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். கண்டிப்பா லைக் யூ ஆஸ்க் மீ, ஐ ஜஸ்ட் இன்வெஸ்டட் ஆன் மை ஃபோன். ஆக்சுவலி நாட் ஐ, மை ஹஸ்பண்ட் ஜஸ்ட் பாட் மீ a new phone. So அந்த photos is very important to attraction. ரொம்ப 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 important. So and time, and you got to show yourself. நீங்க மத்தவங்க காமிக்கணும். ஓகே, ஐ எம் லதா, ஐ எம் த மம் பாஸ். காமிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க விட்டீங்க, they'll forget you. So before you actually introduce your product, you have to show who you are, where you're from, who you are, what you're doing, how many kids you have. ஒரு ஜெனரலான விஷயம். அப்பதான் அந்த ட்ரஸ்ட் கெயின் பண்றதுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே, this person I know, she have these 3 kids, she have this one, she have that one, she's staying here, she used to do this, she used to do that. கான்ஃபிடென்ட்டா வாங்குவாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அந்த ட்ரஸ்ட் கெயின் பண்றது, யூ காட் டு ஷோ அப் யுவர் செல்ஃப். ஓகே, இப்ப ஒரு பிகினர் வந்து நார்மலா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னா நிறைய பேர் வந்து அந்த ஆர்வத்துல வந்து தடுப்புடாரா இருப்பாங்க. I want to push this, நான் இது செய்யணும், இது வாங்கணும், அது வாங்கணும். as a person who's experience வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான செல்லர், என்ன அவாய்ட் பண்ண சொல்லுவீங்க? என்ன அவாய்ட் பண்ணலாம்? இந்த 3 விஷயம் முதல்ல அவாய்ட் பண்ணி முதல்ல உங்க பிசினஸ் பில்ட் பண்ணுங்க. தென் இந்த 3 விஷயம் பத்தி நம்ம பேசலாம். வாட் would that be? Start small. Definitely start small. Start from scratch. You can never jump and go on the high stage, never, because நீங்க போனீங்கன்னா சீக்கிரம் விழுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமா, and the loss will be bigger. ஆமா, so you got to start from scratch. So நான் கூட from dropshipனா we don't keep stocks, we let our suppliers post. அப்புறம் படிப்படியா ஏஜென்ட், அப்புறம் ஸ்டாக்கீஸ், அப்புறம் மினி ஸ்டாக்கீஸ், அப்புறம் இப்ப மாஸ்டரா இருக்கேன். So it's like it takes a lot for you to be a master stockist, because நீங்க அந்த ஒரு பல்கான ஜாமா வாங்கி வைக்கணும் in order to supply your agents, your team members. So not everyone can do that. So நான் என்ன சொல்லுவேன்னா, let's say example, people want to come and sell my products, I'll tell them start from dropship. உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். நீங்க டக்குன்னு எடுத்து டக்குன்னு நான் வந்து ஸ்டாக்கிஸ் ஆகணும் இல்ல, no point, because you're not going to learn anything. நீங்க start from scratch, அப்புறம் build your confidence one step by step. நீங்க லெவலை எடுத்து உங்களுக்கு அந்த கமிஷன் அந்த இப்படிதான் வரும், ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எனக்கு அந்த கமிஷன் கிடைக்கும். This is what I need to learn, this is how I need to have my team in order for me to grow. அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கணும் for them to grow, for them to be a master. So step by step வந்து அவங்க எடுத்தாதான் கண்டிப்பா they will be successful. Like I told you, consistency ரொம்ப முக்கியம், focus, discipline. அந்த பவுஸ் இருக்க கூடாது. பவுஸ் இருந்துச்சு நிறைய பேர் மறந்துடுவாங்க. பிகாஸ் இப்போ உள்ள காலத்துல வந்து ரொம்ப ஸ்பீடான ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோம். வெரி வெரி ஸ்பீட். ஓகே, so you got to follow the trend. நீங்க ட்ரெண்ட ஃபாலோ பண்ணல, you be back. You'll be கத்தா di bawah tempurung சொல்லுவாங்க. தமிழ்ல என்னன்னு சொல்ல தெரியல. I think I don't understand. I don't want to say that in Tamil. So we have a question from Miss Yogeswari Tesingan, who's watching live. அவங்க என்ன கேட்டிருக்காங்களா, is there any platforms you can suggest for beginners to learn how to do online business? நீங்க சொல்றீங்களா முதல்ல, or you want me to start? கண்டிப்பா சிஸ்டர். ஆக்சுவலி if you ask me, உங்களுக்கு Facebook இருந்தா பேசிக் வந்து Facebook, பிகாஸ் டிக்டாக் வந்து ரொம்ப ஒரு ஹையான, ரொம்ப டூ மச் டு அப்சார்ப். ஓகே, ஸோ Facebook இஸ் த பெஸ்ட். ஸ்டெப் பை ஸ்டெப் பேபி ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க Facebook, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு Facebook இருக்கும் நம்புறேன். ஸோ அந்த Facebook'ை நீங்க ஒன் பை ஒன் மத்தவங்க போஸ்ட் பண்றாங்களே, அவங்க எப்படி போஸ்ட் பண்றாங்க, அவங்க எப்படி காப்பி ரைட்டிங் பண்றாங்க, எந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு போஸ்ட் பண்றாங்க, எப்படி போஸ்ட் பண்றாங்க, எந்த ஆங்கிள் வச்சு எப்படி ஃபாலோவர்ஸ் கெயின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, if you want to sell something, make sure your bio which is your page, your front home page வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும். உங்க இன்ஃபர்மேஷன், நீங்க யாரு, நீங்க என்ன விற்க போறீங்க, ஓனர் ஆஃப் திஸ் or what, or master of this or what, நீங்க என்னென்ன ஜாமா விற்கிறீங்க, உங்க ப்ராடக்டோட பிக்சர்ஸ் நீங்க வந்து ஹைலைட்டர் நீங்க வச்சிருந்தா easy to people to see your profile. Because before I add someone, I will definitely நான் போய் பார்ப்பேன் ப்ரொஃபைல்ல,
இவங்க யாரு, இவங்க என்ன விக்கிறாங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பா பார்த்துட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன் தவிர நான் சும்மா ஆட் பண்ண மாட்டேன். So to create followers, you have to see, you have to actually view other people's posts a lot. You have to do your homework. Facebook, I would say la, Facebook is a baby step. I would always suggest Facebook because TikTok வந்து ரொம்ப high range ஆன ஒரு platform அது. Okay. And I would like to advise Miss Yogeshwari, நீங்க பாருங்க, ஆஹ் இப்ப வந்து இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து we have got things very easy. AI ன்னு ஒண்ணு இருக்கு. You have your ChatGPT, which is எனக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பாய்க்கிறாங்க. ஆக்சுவலி வந்து நீங்க வந்து ChatGPT வந்து நீங்க வந்து நிறைய பேர் என்ன மிஸ்டேக் செய்யறாங்கன்னா, they use ChatGPT like Google. இது வந்து is actually a mistake. ChatGPT is not Google. ChatGPT is a researcher kind of AI. So use ChatGPT. You tell ChatGPT that okay, எனக்கு வந்து இந்த business பண்றதுக்கு ஐடியா இருக்கு, எனக்கு ஒரு ஃபார்முலா பில்ட் பண்ணுங்க. Or you tell ChatGPT, I have interest in doing this kind of business. எனக்கு இதுதான் மாடல் இருக்கு. You can put everything exactly. You tell ChatGPT to build your business plan. Actually, I think few weeks ago ஒரு கிளாஸ்ல வந்து AI இருந்தது. I think we thought about AI and how to not use AI as a Google platform. Rather, you use it like a business partner, ஒரு marketing tool மாதிரி நீங்க பாய்க்கலாம். So you can use your ChatGPT. Second வந்து our advice to, in order to always நீங்க வந்து ஒரு நல்ல வீடியோ, நீங்க நல்ல செல்லரா இருக்கணும்னா நீங்க மத்தவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்து தான் நீங்க பண்ணணும். நீங்க எப்பவுமே வந்து take look at people. You don't have to 100% replicate how people do business. ஆனா அந்த கான்செப்ட் நீங்க பாய்ச்சிக்கலாம். லைக் மிஸ் லாத்தா சொன்னாங்க ஆரம்பத்துல, ட்ரெண்டிங் தான் இப்போ முக்கியம். இப்போ உள்ள கட்டத்துக்கு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு, அந்த மாடுலேஷன் தான் எல்லாமே ஓடுவாங்க. நீங்க ஒரு வீடியோ வந்து நீங்க போடும்போது கூட அது என்ன பாட்டு போடுறீங்கனாலும் அது ஒரு வெரி குட் திங். நீங்க கரெக்டா ட்ரெண்டான பாட்டு போடுங்க. இப்போ வந்து நான் சினிமா பாட்டு தான் நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டு வச்சு உங்க ப்ராடக்ட் போடுங்க. டிக்டாக் இஸ் ஃப்ரீ டு யூஸ். And another one more thing is every Wednesday 8 to 10 you come and watch our Prosper video this Prosper session video. We have a lot of business talk here with a lot of professionals. நீங்க வாங்க, ஜாயின் பண்ணுங்க, உட்காந்து பாருங்க. It's free. It's streaming live on Makalose and also on Zoom. வந்து பாருங்க, we will teach you about business. So coming back to where we were talking, இப்ப நீங்க வந்து கண்டிப்பா வந்து காம்படிட்டர்ஸ் இருக்கும். You should have competitors. Competitors இல்லாம வந்து what do you do different than your competitors to be much more successful? I will always advise my customers to actually go based on what they need, not just buy what other people wants or what you simply see just like that. Example, எனக்கு ஆக்சுவலி எனக்கு இது தேவை, எனக்கு வேணும்னா கண்டிப்பா நான் வாங்குவேன். ஓகேயா, எனக்கு இது தேவையில்ல பட் இது வந்து வைரலா போயிட்டு இருக்கு, நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஒரு கூட்டம் இருக்கும் கண்டிப்பா. ஓகே, சோ இஃப் யூ ஆஸ்க் மீ, காம்படிட்டர்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. Yes, I agree. ரொம்ப 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 நல்லது. ஓகே, that's the way you learn more. நீங்க ரொம்ப கத்துக்குவீங்க எப்படி எல்லாம் செய்யணும்னு, இன்னும் அட்ராக்டிவா, இன்னும் வைசரா, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனா, இன்னும் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல வச்சு நீங்க உங்க ப்ராடக்ட்ஸ் விற்கலாம்னு சொல்லிட்டு நீங்க நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தாதான் கண்டிப்பா யூ வில் பி சக்சஸ்ஃபுல். காம்படிட்டர்ஸ் இல்லாம கண்டிப்பா யூ won't learn. And at the same time, if you don't have competitors, நீங்க வந்து பெட்டர்மென்ட் பண்ண செய்ய மாட்டீங்க. பிகாஸ் நீங்க தெரியும் என்னோட ப்ராடக்ட் வந்து காம்படிஷன் கிடையாது, இதுதான் நான் ஒண்டி தான் விற்கிறேன், நான் ஏன் வந்து புதுசா ஏதாச்சும் யோசிக்கணும். I don't have to think something new. நான் பண்ண போறேன், இதான் நான் பண்ண போறேன். So that is good thing. I mean, yeah, competition is very good. Okay, I want to talk back about self product. I mean, உங்க சொந்த ப்ராடக்ட் வந்து நீங்க சொன்னீங்க you have the idea and all. Like இப்போ சில பேருங்க வந்து கண்டிப்பா ஏற்கனவே வச்சிருப்பாங்க அவங்க செல்ஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து. So do you recommend these people who have their self product to, before you put these products online, இதுக்கு கரெக்டான லைசன்ஸா, இதுக்கு கரெக்டான சர்டிபிகேஷன் போர்ட் வந்து get your certification, get your license. If it's a health product, உணவுகளுக்கு ப்ராடக்ட் like foodனா கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் போடணும், KKM license or halal and all this. Do you advise people to go through that? இல்ல பரவாயில்ல போட்டு பார்ப்போமே முதல்ல அப்புறம் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம்.
I would advise them to do everything first because இப்போ உள்ள ட்ரெண்டிங் இப்போ உள்ள காலத்துல வந்து நிறைய பேர் நிறைய விதம் செய்யறாங்க ஆக்சுவலி. அண்ட் நிறைய பேர் வந்து இவங்க இப்படி செய்யறாங்களா, இவங்க வந்து லைசன்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இட் வில் even demotivate you more. So if you want to do it proper, make sure you go through a proper channel. எல்லாமே செய்யுங்க, கரெக்டான வழியா கரெக்டான ப்ரொசீடியர்ஸா கோ த்ரூ பண்ணி செஞ்சா நல்லது. பிகாஸ் you want to do it as a long term business. Correct. I have a question for you. What is the 3 most used app on your phone for your business besides your social media? ChatGPT. Okay. Another 2? Photogrid. Photogrid. Oh, nice. Yeah, it's very good app. Photo பிடிக்கிறது சிறப்பான app. நீங்க எங்க எடிட்டிங் பண்ணுவீங்க? TikTokல எடிட்டிங்? Most of the time TikTok, because usually அங்கதான் நான் வீடியோ செய்வேன். Because TikTok has a lot of filters, a lot of everything is there actually. But sometimes if I don't do in TikTok, then I will use it Photogrid. And the last app that I most like is my Maybank Review app. That's a good answer. Okay. உண்மையிலே. Okay. Because அது வந்து அந்த சத்தம் கேட்கும் பாருங்க, காசு உள்ளுக்கு வர சத்தம். ஆமா, I tell you, சத்தம்ல அது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. Oh my god, யாரெல்லாம் காசு போட்டா எனக்கு. Okay, I want to ask, okay, people, let's not talk about business for a while. Let's talk about as a woman entrepreneur. கண்டிப்பா வந்து you have children who's in age to ask you a lot of questions. Do they ask like, why are you doing this? What drives you to do this? Why do you spend time in this? உங்க பிள்ளைங்க கேட்பாங்களா? கண்டிப்பா நிறைய கேள்வி கேட்பாங்க ஆக்சுவலி. பட் மை சன்ஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நான் சொல்லி வச்சிருக்கேன், அம்மா போன் கையில எடுத்தா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அம்மா வந்து வேலை செய்யறேன். போன் வந்து கையில வச்சிருந்தா தட் இஸ் டெஃபினெட்லி அம்மாவோட ஜாப், நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் வந்து எதுக்கு செய்யறேன்னா எங்களுக்காக தான் செய்யறேன். அம்மா வேலை செஞ்சாதான் உங்களுக்கு ஹாலிடேஸ் கூட்டிட்டு போகலாம், உங்களுக்கு ஜாம பிடிச்ச ஜாமா வாங்கி கொடுக்கலாம். சோ அவங்க கேட்பாங்க, அம்மா நீங்க இதெல்லாம் போடுறீங்கல்ல உங்க டிக்டாக்ல, நிறைய பேர் பாப்பாங்க. ஆமா பாப்பாங்க, நிறைய பேர் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்க்கதான் they want to follow you. ஓ ஓகே, இவங்க சன்னை பத்தி போடுறாங்க, இவங்க வந்து ஹோம்ஒர்க்க பத்தி போடுறாங்க, இவங்க வந்து how she coach her son, how she do this to her son, how she train her son. Even because I train my boys, all boys தான் வீட்ல. சோ வீட்டு வேலை கண்டிப்பா பண்ணணும், மாஸ் டூன்னு சொல்லி வச்சிருக்கேன். சோ they have a daily routine. So in the daily task வந்து கண்டிப்பா செய்யணும். And I have a point system for them. Oh, So wow. Yeah. That actually my husband came up with a point system. Okay, his idea தான். நான் சொல்றேன்ல, அவங்க என்னோட பேக் பில்லரே எங்க ஹஸ்பண்ட் தான் actually. Just to less down my responsibility at home, because like I told you, it's not easy at all being mom. ரொம்ப tired. And my boys doesn't like me. அம்மாக்கு டயர்ட்னா, அம்மாக்கு உடம்பு முடியலன்னா they don't like எனக்கு. என் பக்கத்துல வந்து உட்காருங்க, நாங்க டிவி வாட்ச் பண்றோம், என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மாதிரி என்னை உட்கார வைப்பாங்க. சோ அந்த உட்காரணும், அம்மா என் பக்கத்துல உட்காரணும்னா நீங்க தான் அம்மாவை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு மை ஹஸ்பண்ட் வந்து அந்த சிஸ்டம், பாயிண்ட் சிஸ்டம் எடுத்துட்டு வந்தாங்க. whereby கூட்டுனா ஒரு பாயிண்ட் சிஸ்டம், அண்ணன் தம்பி கூட சண்டை போடாம இருந்தா ஒரு பாயிண்ட் சிஸ்டம், அப்புறம் பாத்ரூம் வாஷ் பண்றது, அப்புறம் ஹோம்ஒர்க்கை டீச் பண்றது சிப்லிங்ஸ் மூலியமா, அப்புறம் டாஸ்க் எவ்ரி டே என் ஹஸ்பண்ட் வந்து டாஸ்க் கொடுப்பாரு. ஓகே, டாஸ்க்னா லைக் இட்ஸ் ஜெனரல் நாலேஜ் டாஸ்க்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும் அவங்க அப்பாக்கு எவ்ரி டே, இந்த டாஸ்க் அந்த டாஸ்க் சொல்லிட்டு. ஸோ இந்த சிஸ்டம் பாயிண்ட்ஸ் where I also it will motivate my sons la. Okay, at the end of the day they get their rewards. அவங்க என்னென்ன ஜாமா கேக்குறாங்களோ நாங்க வாங்கி கொடுத்துருவோம். So in order for them to less my responsibilities like house chores, இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம். And additional on that, அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன. லெட்ஸ் இப்போ ஆளுங்க வந்து மை மதர்ஸ் பிஸ்கட் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க, ட்ரை எல்லாம், இட்ஸ் வெரி நைஸ். எங்க அம்மா விக்கிற ஜாமா இந்த தொக்கு நல்லா இருக்கும், இந்த பொரிய நல்லா இருக்கும், இந்த எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும், பையங்க உங்க இதுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு
ரொம்ப விஷயம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க my boys. So if you ask me, they encourage me a lot. They know, அவங்களுக்கு தெரியும் அம்மா இது செஞ்சா இதுக்குதான் அதுக்குதான்னு சொல்லிட்டு they will really cooperate. So அந்த விஷயத்துல வந்து I'm lucky like in a way my kids really cooperate. I see. Good, good, good. Okay, another one more thing. இப்போ ஒரு ஸ்டிக்மா இருக்கு. I did a little bit research. நான் ஒரு ஸ்டிக்மா பார்த்தேன். இது வந்து ஒரு 50-50 பிளாட்ஃபார்ம்ல ஓடிட்டு இருக்கு. Many people, especially like இப்போ வந்து சிங்கிள் பேரண்ட் ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க வந்து கான்டென்ட்லாம் செய்யும் போது, அவங்க பிசினஸ் கான்டென்ட் செய்யும் போது they involve their children in their content. இது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த பிளாட்ஃபார்ம், சில்ட்ரன் ஆர் நாட் ரெடி. ஆனா அட் த சேம் டைம் வந்து அவங்க when they involve the children and all, the product tends to push faster. அவங்களுக்கு they can do the content that is related to this. Mm-mm. நீங்க எங்க ஸ்டாண்ட் பண்றீங்க இதுல? Do you think it's wise to involve family when they do your work? கண்டிப்பா. Because like I told you, ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கணும். Family must know what you're doing. But அதுக்குன்னு overdoing things செய்ய முடியாது கண்டிப்பா. Related, like studies related, like any competition or any tournament or how they are doing their achievements, அதெல்லாம் நான் கண்டிப்பா நான் போடுவேன் because it's very important to boost them up also in a way to inspire outside children also. Look, you go this, you do this, you get this. Correct. So Correct. not everything, it depends. எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும்ல. So ஆமா. அந்த பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். Yes, like you நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைங்களை வச்சு வீடியோ செய்யறாங்க, அப்பதான் அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா விற்கும். எஸ், லைக் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட் வீடியோஸ் கான்டென்ட் தேடுறாங்க. ஆமா. ஸோ லைக் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த புஷ் ஃபேக்ட், ஓகே இந்த மாதிரி என் பிள்ளைங்க போட்டா அப்பதான் அந்த வீடியோ வந்து வியூஸ் ஏறும், அந்த புஷ் ஃபேக்டர் they have like no choice sometimes. Correct. ஸோ டிஃப்ரெண்ட் கான்டென்ட் போட்டாதான் இந்த மாதிரி வியூஸ் ஏறும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்ல இருக்காங்க. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, நோ ஹார்ம் if you are doing it genuinely. If you are not harming other children, not harming your own children, then I think it's okay as long as your family knows what you're doing. And the boundaries, we know Correct. where's the line not to cross, right? Okay. So வந்து it is 12 years journey since நீங்க வந்து இந்த ஆன்லைன் சேல்ஸ்க்குலாம் வந்துருந்து, ஏதாச்சும் ஒரு பார்ட்டை வந்து நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? மேபி நான் இது பண்ணிருக்கூடாது, அந்த தாட் வந்திருக்கா உங்களுக்கு? லைக் யூ ஃபீல் தட் இது நான் பண்ணாம இருந்திருந்தேன்னா மேபி இன்னைக்கு என் பிசினஸ் 2 மடங்கா போயிருக்கும். அந்த தாட் வந்திருக்கா உங்களுக்கு? இல்ல. So far, no, you have not. You feel நீங்க மிஸ்டேக் பண்ணது இல்லை? பண்ணிருக்கேன், கண்டிப்பா பண்ணிருக்கேன், கண்டிப்பா பண்ணிருக்கேன். அந்த அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணனாலதான் நான் இப்ப ஆக்சுவலி இங்க உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, then let me reverse the question. இந்த 12 வருஷத்துல வந்து இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன். At which point you felt like, okay, நானும் இந்த காலத்துல வந்து நானும் ஒரு ராஜா தான். I know what I've done. நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் what I want to achieve. இப்ப இந்த ஃபீலிங் வந்தது அந்த like I நான் ஷேர் பண்ண மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கமிஷன் ஐ காட், அந்த கமிஷன் எனக்கு கிடைச்சுன்னா வாஸ் லைக், ஓகே வீட்லயே இருந்து நான் நிறைய பண்றேன், ஸோ வெளியே போனா நான் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு பூஸ்ட், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ இட்ஸ் லைக் வாவ், இவ்வளோ இருக்கா இந்த ஆன்லைன் பிசினஸ்ல, இவ்வளோ இருக்கா, இந்த போன் வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங்ஸ், த ஒரு இமோஷன், த ஹாப்பினஸ் that I got because opportunities are open everywhere. எல்லா இடத்துலயும் opportunities are open. It's just that you na grab kayu tana. betul. Yes. நிறைய பேரு கஷ்டம் சிஸ்டர், இது முடியாது சிஸ்டர், என்னால முடியாது சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், என்ன முடியாது சிஸ்டர்? என்னால முடிஞ்சது ஏன் உங்களால முடியாது? என்னால முடிஞ்சது கண்டிப்பா உங்களால முடியும். யூ கேன் டூ இட். முடியும்னு சொல்லிட்டு வாங்க, முடியும்னு சொல்லிட்டு செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை அண்ட் ஃபெயில் பட் டோன்ட் ஃபெயில் டு ட்ரைன்னு சொல்லுவேன். சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சோ ஐம் so far, yeah, this is what I learned. Okay, so one more thing I want to talk about is நிறைய பேர் வந்து they may tend to think that in the online business வந்து it's வந்து pot of gold. நிறைய பேர் இதான் நினைப்பாங்க, இது வந்து ஒரு தங்க சொர்க்கம். ஆனா
I have seen people who resign அவங்க வேலை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபுல்லா நான் செய்ய போறேன். நீங்க நினைக்கிறீங்களா வந்து இந்த துறை வந்து இஸ் meant to be done as a side business, or is it something that people can consider on a full-time basis? Depends on the person actually. Okay, let's say if that person is single, no family and all. So அவங்க எடுத்துக்கலாமா இந்த ஸ்டெப்? இல்ல நான் ஃபுல்லா இறங்க போறேன். Is it advisable, or you think that they should start part-time first? See how it goes? Always start part time first. அந்த ஸ்டெடி அந்த ஸ்டெடியான ஒரு பிசினஸ் ஒரு இன்கம் இருக்கணும் for them to actually leave the current one that they have, because Correct. like I told you, online is up and down. Exactly. Sometimes you go high peak, sometimes you go very low, sometimes you go in the middle. அந்த ஒரு up and down கண்டிப்பா இருக்கும் online Correct. business. Sometimes none at all. Exactly. அந்த none at allனு வரும்போது இதுக்கு அப்படியே okay, you got to do something new, you know, You அந்த have to மைண்ட் change போயிட்டே இருக்கும். strategy மாத்தணும். நம்ம Correct. இதே strategies பண்ண முடியாது. So where do you see yourself in? இப்போ நான் கேக்குறேன், இப்போ this Lata that I'm talking to, where is Lata going to be in the next 5 years? இன்னும் 5 வருஷத்துல எங்க இருப்பீங்க? Okay, எனக்கு சின்ன ஆசை இருக்கு ஆக்சுவலி. சின்ன ஆசை எனக்கு, பட் தெரியல மத்தவங்களுக்கு எப்படி பாக்குறாங்கன்னு. ஐ ஐ லவ் குக்கிங். எனக்கு வந்து ஒரு சாப்பாடு ரெஸ்டாரண்ட் இல்லாட்டி ஸ்டால்ஸ் அந்த மாதிரி திறக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலி. எனக்கு இன்டராக்ட் பண்ணணும், நிறைய பேருக்கு இன்டராக்ட் பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய போய் டிராவல் பண்ணணும், அவங்கவுங்க சாப்பாடை போய் ட்ரை பண்ணிட்டு இங்க மலேசியால வந்து நான் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஐ கேன் ஈவன் ஸ்டார்ட் இட் as a small stall. I mean, I'm not எனக்கு எம்பாரஸ்மெண்டாவே இல்ல. I always love to start small because ஒரு பிக்கான அமௌண்ட் வச்சு என்னால கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண முடியாது. Definitely I will want to start from scratch. எனக்கு ஒரு ஆசை, ஒரு 24 hours ரெஸ்டாரண்ட், எல்லாமே வெயிட்ரஸ் லேடிஸா இருக்கணும், எல்லாம் சாரி போட்டுட்டு, யூனோ, அதெல்லாம் ஒரு ஆசை இருக்கு. பட் பாப்போம் எப்படி இருக்குன்னு. பிகாஸ் டெஃபினெட்லி இதெல்லாம் ஒரு கோல், ஒரு ட்ரீம் எனக்கு. So and I always want to be a dancer also. I always have the dream. I want to finish my dancing. I was a dancer. I had to quit. எங்க அப்பா இறந்தோடனே I had to quit. So நான் கண்டினியூ பண்ண போறேன். அதுக்கு கண்டிப்பா எனக்கு அந்த சின்ன சின்ன ட்ரீம்ஸ், சின்ன சின்ன கோல்ஸ் இருக்கு என் வாழ்க்கையில. So கண்டிப்பா I will definitely work towards it. Okay. So இப்போ நீங்க இப்போ this Lata, if I were to go back to 20 years ago, என்ன advice கொடுப்பீங்க அந்த Lataக்கு? What advice do you give yourself 20 years ago? What will I advise that Lata 20 years ago? Yes. Follow the trend. Do what you think. Do what you want. Don't stop. Run. Yes. Don't walk. Correct. Run. You gotta run. Correct. Because I like this whole concept of female entrepreneurs. ஏன்னா வந்து throughout நம்ம இந்த ப்ராஸ்பெக்ட் ப்ரோக்ராம் செய்யும்போது we saw a lot of capable female entrepreneurs. ஆனா அவங்களுக்கு அந்த புஷ் கிடையாது. அவங்க வந்து சில பேர் குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஃபைனான்சியல், சில பேர் வந்து அந்த அந்த அப்படியே அந்த மோல்டா இருக்காங்க, ஒரு டெம்ப்ளேட் செட்டிங்ல இருப்பாங்க. நான் இப்படித்தான் இருக்கணும், வீடு எழுந்திரிக்கணும், வீட்டு காக்கணும், வீடு சுத்தம் பண்ணணும், அந்த டெம்ப்ளேட் செட்டிங்ல இருப்பாங்க. ஒரு அண்ட் இட்ஸ் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் வந்து அவங்க பொட்டன்ஷியல் ரொம்ப பேர்ன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க as a woman entrepreneur, what do you want to tell ladies today to what should ladies consider besides just being ஒரு டெம்ப்ளேட் செட்டிங் மாதிரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, ஒரு மதரா, அந்த மாதிரி பதிலா what would you tell them to do? அது ஒரு கம்ஃபர்டபிளான ஜோன். ஆக்சுவலி கம்ஃபர்டபிளா இருந்தாலே டேஞ்சரஸ். ஒரு நீங்க கம்ஃபர்டபிளா இருந்தாலே அது ஒரு டேஞ்சரஸ் ஆன சைன் ஆக்சுவலி. ஆமா. ஓகே, அது for me that is very dangerous. You cannot be comfortable. அது ஒரு கம்ஃபர்டபிளான ஜோன் இருந்தாலே that is already a dangerous sign that you got to come out from the comfortable zone. நீங்க வேற ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். அந்த ரூட்டீன் சொல்லுவாங்களே, அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ரூட்டீன், ஏந்திரிச்சு சமைச்சு வீடை பெருக்கி வீடை எடுத்து பிள்ளைங்களை பார்த்து, அது ஆக்சுவலி ஒரு ரூட்டீன் ஆயிடுச்சு. we are so good at it.
Correct. ரொம்ப 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 சக்காப்பா செய்யறோம் எல்லாமே. ஓகே, சோ அந்த ரூட்டீன்ல இருந்து வெளிய வர்றதுக்கு சத்தியமா சொல்றேன் ரொம்ப கஷ்டம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் அந்த ரூட்டீன்ல பழகிட்டோம். we are so comfortable in the routine. So வேற ஏதாச்சும் செய்யறதுக்கு ஐயோ செய்யணுமா, பரவாயில்ல அடுத்த நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு இல்லாட்டி அடுத்த வருஷம்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு அந்த சுச்சுவேஷன்ல எப்படி இருப்போம், அந்த அந்த ஸ்டெப்ல எடுத்துட்டு போறதுக்கு பயப்படுறோம். how we will feel, எப்படி இருப்போம், எப்படி அங்க அந்த அந்த சுச்சுவேஷன்ல நாங்க வந்து டீல் பண்றோம்னு சொல்லிட்டு. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, கம் அவுட். அந்த அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஜோன். கம்ஃபர்டபுளா Exactly. இருந்துட்டீங்க அவ்வளவுதான், வெரி வெரி டேஞ்சரஸ். Exactly. Okay. இப்ப வந்து ஆன்லைன் சேல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து யூஸ்வலா வந்து ஃபீமேல்ஸ்ல வந்து ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் ஆன்லைன் சேல்ஸ் இப்ப வந்து ஃபீமேல்ஸ் செய்றாங்க. ஆனா அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஃபீமேல் செல்லர்ஸ் அவங்க ஃபீமேல் எசென்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ் தான் விற்கிறாங்க, ஃபீமேல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் விற்கிறாங்க. டு யூ திங்க் நம்ம இந்த ஸ்டிக்மா பிரேக் பண்ணோமே, நம்ம மேல் ப்ராடக்ட்ஸ்ல எடுத்து விற்க ஆரம்பிக்கலாமே? இதுக்கு என்ன தப்பு இருக்கு, இதுக்கு என்ன குறைச்சல் இருக்கு? ஃபீமேல் கேன் செல் மேல் ப்ராடக்ட்ஸ். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் இதுல எப்படி? Do you think It female are capable of selling male products online? definitely capable, but it takes a lot. நிறைய நிறைய சேலஞ்சஸ் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் டெஃபினெட்லி மேல் ப்ராடக்ட்ஸ் வித்தா மேல்ஸோட கமெண்ட்ஸ் நிறைய வரும். நிறைய பேர் மேலான டிஸ்டர்பன்ஸ் மெசேஜஸ், டிஸ்டர்பன்ஸ் இல்ல, the way they take things. ஓ நீங்க வந்து மேல் ஜாமா விக்கிறீங்க, வேற முறையா வேற முறையா போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. and they might just take it as a threat. so அவங்கள பொறுத்து இருக்கு. actually if you ask me, I will still think, நான் யோசிப்பேன் கண்டிப்பா மேல் ஜாமா விக்கணுமா அவசியமானு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நோ லா, I'm not comfortable. if அவங்க கம்ஃபர்டபுளா பொறுத்து இருக்கு ஆக்சுவலி. Yes, correct. சில பேருக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கும். லைக் ஐ வாண்ட் டு செல், இது மார்க்கெட் நல்லா இருக்கு, நிறைய நிறைய பேர் பாய்க்கிற ஒரு விஷயம் சொல்லி அவங்களுக்கு வந்து tend to like do it. Okay. I have ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இன்வென்டரி எப்படி மேனேஜ் பண்றீங்க? உங்க வீட்டுல வந்து எங்க வைப்பீங்க உங்க ஜாமான்னு ஒருத்தர் கேட்டுருக்காங்க. எப்படி இப்போ இப்போ வீட்டு உள்ளவங்க வந்து போய் நோண்ட மாட்டாங்களா, அது இப்படி பாதுகாப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்படி how do you manage your inventory? like I told you, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா. சாப்பாடு ஜாமான் யூஸ்வலி நிறைய இருக்கும் இங்க. பிகாஸ் நான் வந்து சாப்பாடு ஜாமான் விற்கிறேன். ஸோ நான் வந்து சாப்பாடு வீடியோ செய்யறதுக்கு அந்த ஜாமான் கண்டிப்பா இருக்கணும். முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், ஐ கான் டூ வீடியோ. ஸோ அந்த ஜாமான் இருக்கணும்னு நான் சொல்லிடுவேன், தொடக்கூடாது, இது வந்து வீடியோ செய்யறதுக்கு சாப்பிடாதீங்க, நான் மட்டும் தான் சாப்பிடணும். பிகாஸ் அந்த சாப்பிட்ற வீடியோ செய்யறது மட்டும் தான் என்னோட ஆக்சுவலி என்னோட வேலை. பிகாஸ் ஐ ஹேவ் டு ஹேவ் த ப்ராடக்ட். ஓகே, இன்வென்டரி வந்து நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவேன். என் வீட்டுல வந்து like I told you, they don't like to see me angry. and ரொம்ப கோவமா ஆக்குறதுக்கு ரொம்ப try ரொம்ப they will try their best not to make me angry lah. okay, so அது வரைக்கும் my boys are okay. so far so good. inventory நல்லா நல்லா வந்து in check வச்சிருக்கேன். no problem in that. Good, good, good. And then this is also another question. கான்டென்ட் நீங்க செய்யும் போது ஸ்கிரிப்ட் பைப்பீங்களா இல்ல ஃப்ரீயா பேசுவீங்களா? ஃப்ரீ. I don't use script because அது அப்படியே ஃப்ளூவா வந்துடும். முந்தியெல்லாம் ஸ்கிரிப்ட் ரொம்ப பாய்ப்பேன். லைக் ஐ டோல்ட் யூ 12 years பேக் வந்து 10-20 டேக் வீடியோ பண்ணுவேன். கேலரியில எல்லாமே அந்த டேக் வீடியோஸ் தான். நான் யோசிப்பேன் இப்படிலாம் இந்த வீடியோஸ், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு சென்டென்ஸ் பேசுறதுக்கே எனக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். அப்படியே பாஸ் பண்ணி பேசுவேன். பட் now no, like I told you, ஒரு வீடியோ செஞ்சாலே ஒரு few seconds தான் ஆக்சுவலி பேசிட்டே இருப்பேன். அந்த ஃப்ளோல வரும். பிகாஸ் practice makes perfect. நான் சொன்ன மாதிரி அந்த practice பண்ணிக்கிட்டே இருக்கணும். you have to talk like you're talking to a friend, like your best friend, like your husband, like your father, like your mother. அப்படி பேசிட்டே இருக்கணும். very simple. Okay, இப்போ வந்து just I have one more question. Would you say no if நீங்க உங்க பிள்ளைங்க வந்து நான் இந்த துறையில ஃபுல் டைம் கமிட் பண்ண போறேன் ஆஃப்டர் எஜுகேஷன், நீங்க விடுவீங்களா? or do you feel that நீங்க you will ask them to consider or what? இது என்கரேஜ் பண்ணுவீங்களா?
கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுவேன். பட் டெஃபினெட்லி த பேசிக் தே மஸ்ட் ஹேவ் எஜுகேஷன். Because education is ரொம்ப important for them to actually proceed in online business as well, because அது வந்து ஒரு core. அது இல்லாம கண்டிப்பா you cannot do anything. You need to learn a lot. Let's say ஆன்லைன்ல போறா கண்டிப்பா நான் என்கரேஜ் பண்ணுவேன். பட் அதுக்குன்னு அந்த பேசிக் அந்த what they need to actually major in online அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் in order for them to do. But definitely நான் என்கரேஜ் பண்ணுவேன். நானே ஒரு ஆன்லைன் செல்லரா இருந்து கண்டிப்பா I will definitely, because we do magics a lot in online, not only selling products like I told you. நாங்க ரொம்ப பாண்டிங், நாங்க ரொம்ப ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஏர்ன் பண்ணியிருக்கோம். நிறைய பேரு பார்க்காத நிறைய பேரு எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நிறைய பேரு என்னைய வந்து ரொம்ப என்னமோ லைக் 10 வருஷம் 20 வருஷம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப க்ளோஸா பேசுவாங்க. So we earn a lot, not only commission. It's not about the money alone. And the bonding and the relationship. நிறைய பேர் a lot countless ஆன relationship நான் வச்சிருக்கேன். Alright. See, அதனால தான் ஆன்லைன்ல வந்து they use the term followers rather than your customers. Because நீங்க followers gain பண்ணாதான் அந்த customers gain பண்ண முடியும். People need to invest in you before they invest on your product. அவங்க நான் என்ன சொல்றேன்னா இன்வெஸ்ட் ஆன் யூனா அதுக்குன்னு உங்களுக்கு காசு அனுப்புறது அதெல்லாம் இன்வெஸ்ட்னா நீங்க டைம் எடுத்துக்கிட்டு இப்போ லத்தா ஒரு வீடியோ போடுறாங்க, நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த டைம் எடுத்து அந்த வீடியோ பார்க்கறதுனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்ஸ் as followers invest to you அப்பதான் நீங்க ப்ராடக்ட் பத்தி பேசலாம். பிகாஸ் I am a strict believer of the person that is showing the product carries the product. நான் இவர் நம்பி வாங்குறது. நிறைய பேர் வந்து ப்ராடக்டா பார்க்க மாட்டாங்க, அந்த பர்சன் விற்கிறவங்க தான் பார்ப்பாங்க. Like நிறைய businesses have grown into success because of that person. நீங்க டிக்டாக்ல பாத்தீங்கன்னா சம்மதம் இல்லாம இன்ஃபுளுசர்ஸ்னா சம்மதம் இல்லாத ப்ராடக்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா ப்ராடக்ட் ஓடும். பிகாஸ் அவங்க அந்த ப்ராடக்ட் வாங்கலைனாலும் they just want to give something support to influencers, and that is how they make the design. I have one more question கேட்டிருக்காங்க. நீங்க டிசைனிங் எடிட்டிங் ஒர்க் சொந்தமா செய்வீங்களா இல்ல அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சத்தியமா சொந்தமா செய்வேன். ஆக்சுவலி ரொம்ப ஓவரான எடிட்டிங் இல்ல, எல்லாமே இருக்கு. ஃப்ரீயான ஒரு பிளாட்ஃபார்ம், எல்லாமே மேக் யூஸ் பண்றதுதான். லைக் ஐ டோல்ட் யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர், ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். இட்ஸ் ஃப்ரீ. So I don't do any அப்படியே ஓவரான ஒரு சூப்பரான எடிட்டிங் நான் பண்றதே இல்ல. சிம்பிளான எடிட்டிங்ஸ் தான் எல்லாமே. So everything is all in the platform. Just make use of the platform. Actually நீங்க பாத்தீங்கன்னா டிக்டாக்லயே வந்து I think the most simple editing வந்து நீங்க டிக்டாக்ல பண்ணலாம். அது ரொம்ப ஈஸி, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்குனாங்க. when TikTok came and compared to now they made their editing platform ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா செஞ்சிட்டாங்க. நீங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இப்போ ரொம்ப ஈஸி. we are still taking questions. யாராச்சும் கேள்வி இருந்தா இன்னும் கேட்கலாம். இன்னும் actually கொஞ்சம் கேள்விங்க இருக்கு, but I will only read out what I think it's necessary here. இன்னொன்னு கேட்டிருக்காங்க. I already asked you this, பரவாயில்ல. Okay, what is ஒரு விஷயம் இப்போ பிகினர்ஸ் கமிங் இன்டு தி பிசினஸ் மெயினா அவங்க ஓவர்லுக் பண்ற விஷயம் என்ன? இன்னைக்கு துறையில வரவங்க வந்து ஓவர்லுக் பண்ற விஷயம் என்ன? ஓவர்லுக் பண்ற விஷயம் வந்து if you ask me, some people are actually example, சில பேர் வந்து அந்த ப்ராடக்ட் பத்தி சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த நாலேஜ் தெரியாது, ஒன்லி பேசிக் தான் தெரியும். நிறைய பேர் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, இவங்க யூஸ் பண்றாங்க. சோ இவங்க யூஸ் பண்ணி தான் இந்த டெஸ்டிமோனி இருக்குன்னு சொல்லிட்டு they just give what they get. So they overlook on they should actually give their own testimony. அந்த own testimony கொடுத்தாதான் நிறைய பேர் உங்களே பார்த்தா, because they're trusting you, like I told you, உங்களை நம்பி தான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க. And understanding of the overlook of understanding and the product பத்தி understand வந்து correct, அந்த understanding இருக்காது. Just because they have testimonies, they have feedback, they just post, copy paste and just sell just because they want to do the product. But for me, if you ask me, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் விக்கணும்னா எல்லாம் A to Z you have to know. உங்களுக்கு தெரியணும் நீங்க என்ன விக்கிறீங்க, எந்த ஜாமான் விக்கிறீங்க, என்ன பேரு, யாரு செய்யறா, எங்க இருந்து செய்யறாங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க செய்யணும், நீங்க இறங்கணும் அந்த ப்ராடக்ட்ல. ஓகே,
I have one question. This is என்னோட personal question. Would you நீங்க வந்து இப்போ ஒரு brand establish பண்ணி லதா மாம்பாஸ் எம்பையர் establish பண்ணி நீங்க you are on your way, you have already made it big. இப்போ வேற ஒரு பிராண்ட் வந்துட்டு என் கூட கொலாப் பண்ணுவீங்களா அந்த மாதிரி யாராச்சும் கேட்டா இல்ல கேட்டிருக்காங்களா? என்ன கன்சிடர் பண்ணுவீங்க before you collab with any other brands or கண்டிப்பா யார் இந்த கொஸ்டின் கண்டிப்பா பார்ப்பேன். okay What are they doing on the background? Okay, because collaboration is not something that you can say yes very easily. You need to trust the person. அவங்க நம்பிக்கை இருக்கணும், யாருன்னு தெரியணும், அவங்க பேக்ரவுண்ட் கண்டிப்பா எல்லாமே புரிஞ்சு வச்சிருக்கணும். And collaboration, of course, yes, it's a big yes, definitely. I would love to. கேட்டிருக்காங்க, பட் லைக் ஐ டோல்ட் யூ, நான் தான் ஸ்டாப் பண்ணி பவுஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேபி சூன், கண்டிப்பா. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு செல்லர், நான் வந்து எக்ஸ் பிராண்ட் எக்ஸ்னு ஒரு செல்லர்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட வரேன், ஐ கிவ் யூ ப்ராடக்ட், டெல் யூ ஓகே யூ ப்ரோமோட் திஸ், ஐ கிவ் யூ, நான் வந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறேன், ப்ரோமோட் பண்ணிக்கிறீங்க. நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாம உங்களுக்கு பாய்க்காம ப்ரோமோட் பண்ணுவீங்களா, நீங்க என்னோட பிராண்டை நம்பி மட்டும் செய்வீங்க? கண்டிப்பா நான் வந்து பாய்ப்பேன். ஐ ஹேவ் டு யூஸ் தி ப்ராடக்ட். நான் உங்களுக்கு நான் ஃபேவரா நான் பண்ணவே மாட்டேன். You can be my best friend, you can be my close friend, you can be even my mother or father or whoever lah, okay? But நான் யூஸ் பண்ணாம நான் கண்டிப்பா விற்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியாது அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு. சோ நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். This is what I've been doing. நான் ஒரு என்னோட ஜேர்னில எல்லாமே நான் யூஸ் பண்ண ஜாமா விஷயம் தான் நான் வித்துட்டு இருக்கேன், தவிர I've never sold what I've not used. I see. Okay, one last question before I think we wrap it up. What is your view on discounts? Do they help you or hurt you in long run? ஹர்ட் கண்டிப்பா இருக்கு, பிகாஸ் அந்த டிஸ்கவுண்ட்ல தான் ஆக்சுவலி எங்களோட கமிஷன்ஸ் இருக்கு. பட் people like discounts, people like sales. I think Malaysian especially, and the on sale, on discount, rebate, free postage, and the free ஆன வார்த்தை, it will attract, நிறைய பேர் attract பண்ணிருக்கு, even என்னையே attract பண்ணிருக்கு. ஆமா கண்டிப்பா, of course, as being a Malaysian, being a mother, being a lady, of course, and the free and the less 50% discount, 40% discount, grab this now, limited edition, அதெல்லாம் கண்டிப்பா அட்ராக்ட் பண்றதுக்கு of course ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். பட் அகெயின் அந்த கஸ்டமர் கெயின் பண்றதுக்கு, the customer want to try, maybe the customer doesn't have that much of money or finance to actually purchase when it's in the normal price. Discount price கொடுத்தோன்னா they want to grab this opportunity, so அவங்களுக்கு then no harm, why not, up on and off கண்டிப்பா பண்ணலாம். All right. So, okay, let's wrap it. I think we already hit our almost over. But before we go, I just want to say, it's very inspiring kind of conversation. I like when women push and show that they are better than men. I don't like to be a very male-dominant figure. Because equality. And எனக்கு பொறுத்த வரைக்கும் nobody does better business, especially PR or whatever that ladies. Because you guys were built to this, and I wish you all the best for whatever you've done or whatever you're going to be doing. But before we wrap, I just want to ask, இப்போ as a woman, என்ன advice கொடுப்பீங்க? Just general or advice கொடுப்பீங்க to any other woman, youngsters, teenagers, girls who want to come into not just the online business or just business in general and the out of the box earning, they want to come and do something. What advice? ஒரே ஒரு அட்வைஸ் தான், உங்க ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணி தான் ஒரு பிசினஸ் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க வந்து ஸ்பெஷல், நீங்க ஒரு ஒரு ஸ்பெஷலான பர்சன். ஆக்சுவலி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கிராப் பண்ணுங்க. இஃப் நாட் யூ, nobody is going to do this for you. உங்களுக்காக நான் சாப்பிட முடியாது, நீங்க தான் சாப்பிடணும் பசிச்சா. ஸோ நீங்க தான் பண்ணணும், யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ
try and fail, but don't fail to try. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். Wow, very nice, very nice. Okay, so I think அதோட வந்து I think there's no more questions that I'll be taking for now. இதோட end பண்ணிக்கலாம். I think thank you so much. Thank you, Lata. thank It was you. very inspiring. நல்லா I learned more about you despite knowing you for so many years. உங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சிச்சு. I feel the viewers are there. நிறைய comments வந்திருக்கு. Wishing you all the best. May your dreams come true. All the best, Lata. Thank you. You're my most favorite. Thank you so much. நிறைய comments வந்திருக்கு and I'm sure that people are saying this because they know நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, how good are you and all. So உங்க விஸ்டம்க்கும் உங்க டைமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆடியன்ஸ். நீங்க ஜாயின் பண்ணதுல வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஞாபகம் வச்சுங்க, என்னோட அட்வைஸ் வந்து எந்த ப்ராடக்ட் வந்து சின்னது கிடையாது. ப்ராடக்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு தேவை. ஒரு ஐடியா இருந்தாலே என்ன வேணா செய்யலாம். டசன்ட் மேட்டர் இப்போ ரொம்ப நீங்க ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு ஆணா இருக்கலாம், யங்ஸ்டரா இருக்கலாம், வயசானவங்க, நோ லிமிட்ஸ் டிஜிட்டல் வேர்ல்டு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு we have been blessed with such ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ், ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு பிசினஸ் இருக்கு. நத்திங் கேன் ஸ்டாப் யூர் வந்து ஒரு பிளஸ்டான டைம். இப்போ வந்து செகண்ட் இன்கம் நீங்க எதுவும் செய்யாம அப்படி உட்காந்துருக்கீங்க. Okay, so thank you, Lata. I'm signing Thank you off. so much. பாரத்க்கு Prosper Program training session. அடுத்த வாரம் Wednesday நானும் உங்க கோச் மணிமாறன் திருப்பி வரோம். கஸ்டமர் சர்வீஸ் பத்தி பேச போறோம். Same place, same time next Wednesday. We'll see you. நன்றி மக்களே. நன்றி. Thank you, Miss Lata again. Thank you, thank you.